ஓகே, ஃபஸ்ட்டு லெசன் வந்து பார்த்தோன்னா நமக்கு எத்திக்ஸ் புக்கில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இது நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பண்பாடு அப்படிங்கிற சொல்லை பற்றி நம்ம பார்த்தோம். பண்பாடுங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னையே சொல்லியிருப்போம். ஸோ அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த சொல் வந்து எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பண்பாடுனா என்னங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பண்பாடு அப்படிங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழியிலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு தான் வந்து லத்தீன் லாங்குவேஜில் வந்திருக்கு. அந்த வேர்டு தான் பிற்காலத்தில் இங்கிலீஷில் வந்து கல்ச்சர் அப்படிங்கிற பெயரில் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டை தமிழில் யார் கொண்டு வந்தா அப்படின்னா, அதாவது கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டாக தமிழில் பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். புரியுதா? டிகேசின்னு சொல்லுவாங்க இவர் தான் வந்து 1937 இதை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது பண்பாடு என்ற சொல்லை உருவாக்கியவர் அல்லது அறிமுகப்படுத்தியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது வந்து டி.கே. சிதம்பரநாதர் அப்படின்னு எழுத தெரியணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த டி.கே. சிதம்பரநாதர் அப்படிங்கிறவர் தான் பண்பாடுங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கினாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது எஸ் வையாபுரியார், வையாபுரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் அவரை. புரியுதா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை உருவாக்குனது டி.கே. சிதம்பரநாதர். பட் ஆனால் அந்த வார்த்தையை பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்தது லைக் வந்து இவர் தான் அதை வந்து யூஸ் பண்ணார் ஃபஸ்ட் டைமு அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தினவர் வையாபுரி பிள்ளை. இந்த ரெண்டு பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பண்பாடுங்கிறது என்ன அப்படின்னு வரையறை கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. பட் இந்த பாக்ஸில் செகண்ட் பேரா இருக்குது பாருங்கள், அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பண்பாடுனா நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள். அதுவே நாகரிகம்னா என்னென்னா நம்ம பண்பாடை வெளிப்படுத்தும் போது அது நாகரிகமாக உருவாகுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நாகரிகம் அப்படிங்கிறது அக்கர் சேஞ்சஸ், புரியுதா? மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடியது நாகரிகம். ஆனால் பண்பாடுங்கிறது எப்பவுமே ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூடியது, புரியுதா? ஸ்டாண்டர்டாக நிலைத்து நிற்கக்கூடியது. இந்த ரெண்டு லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செகண்ட் பேராஃபுல்லாக ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸில். அதனால தான் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கலித்தொகை, அதாவது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை அப்படிங்கிறது எழுத தெரியணும். அதை ஏன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பண்டைய காலங்களில் கலித்தொகைங்கிறது என்னது, எட்டுத்தொகை. அந்த அந்த எட்டுத்தொகையில் ஒரு நூலாக இருக்கிறது கலித்தொகை. கரெக்டு தானே? அப்போது எட்டுத்தொகைங்கிறது எப்போ உருவானது? எட்டுத்தொகை 10 பாட்டு இரண்டும் வந்து 17 மேற்கணக்கு நூல். அப்போது அது வந்து சங்க காலத்திலேயே உருவாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சங்க காலத்திலேயே பண்பாடுங்கிற ஒரு சொல்லை வந்து கலித்தொகையில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி வள்ளுவர் திருக்குறளில் என்ன சொல்கிறாரு? பண்புடையார் பட்டுண்டுலகம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுற திருவள்ளுவரும் அதாவது அந்த பண்புடையார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது பண்பாடு அப்படிங்கிறது இதன் அடியாக பிறந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பண்பாடுங்கிறது அடுத்த பேரால் ஒரு இனத்தோட கொள்கையோ கோட்பாடோ நோக்கமோ வாழ்க்கை முறை பழக்க வழக்கம் இது எல்லாத்தையும் எதை வேணாலும் வந்து சார்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் பண்பாடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி பண்பாடை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் இலக்கியங்கள் மட்டும் போதாது, அதுக்கு வந்து நாட்டுப்புற இலக்கியங்களும் தேவை. நாட்டுப்புற இலக்கியம், நாடோடி இலக்கியம், இது எல்லாத்துலேயுமே பண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு டீப்பாக நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து பண்பாடு பற்றிய அறிஞர்களுடைய வரையறை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க வேணா. ஜஸ்ட் விவேகானந்தர் என்ன சொன்னார், தேவநேய பாவனர் என்ன சொன்னார், இவங்க ரெண்டு பேரோட மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க போதும்.
பண்பாடு பற்றிய அறிஞர்களுடைய வரையறை அப்படின்னா பண்பாடு அல்லது கலாச்சாரங்கிறது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொன்னது விவேகானந்தர். அதுக்கடுத்து வந்து தேவநேய பாவனர் என்ன சொன்னார்? தேவநேய பாவனர் சொன்னது உங்களுக்கு வந்து ஓல்டு தமிழ் புக்கில் கூட இருக்கும் இந்த லைன் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இவர் தான் வந்து சீர்படுத்துதலில் முக்கிய நபர் யாருன்னா தேவநேய பாவனர். அதாவது ஒரு மொழி, தமிழ் மொழி வந்து செம்மைப்படுவதற்கும் சீர்படுவதற்கும் பண்படுவதற்கும் முக்கிய காரணமாக இருந்த ஒரு நபர் யார் அப்படின்னா அது இந்த தேவநேய பாவனர் தான். இது வந்து நம்ம வந்து ஓல்டு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேட்கறது பண்பாடுங்கிற வார்த்தையை வச்சு கேட்கலாம்னா தேவநேய பாவனரோட கோட்ஸை வந்து கேட்கலாம். அப்போ பண்படுவது பண்பாடு, பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருந்துதல். திருந்திய நிலத்தை பண்பட்ட அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம். இதை சொன்னது யாருன்னா அது வந்து தேவநேய பாவனர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். வேறு யார் சொன்னதும் உங்களுக்கு வேண்டாம். இவர் 2 பேர் இதை மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் பெருசாக நீங்கள் படிக்க வேண்டாம். அதுக்கடுத்து டைரெக்டாக சான்றுகள் என்னது? பண்பாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தொன்மை சான்றுகள் நிறைய இருக்குது. அதுதான் வந்து இலக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் இலக்கியங்களில் மேக்ஸிமம் நம்ம அதை கலித்தொகை, திருக்குறள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை வந்து இங்கே எக்ஸ்பேன்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 நம்ம வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி என்னோடய ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் இருக்கிறது மேக்ஸிமம் சிலது நோட்ஸாக கொடுத்துருப்பேன். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1-2 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஆல்ரெடி என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு. ஆக்சுவலி இதை நம்ம பார்க்குறது முக்கிய ரீசன் வந்து யூனிட் 6ங்கிற டாபிக் வந்து இதில் மெர்ஜ் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸு மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கால கண்ணாடியே இலக்கியம், காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஜிஇ ட்ரெவல்யன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லைன் வந்து மேபி கேட்கலாம், ஏன்னா பாக்ஸில் கொடுத்துருக்கிறதுனால கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இலக்கிய சான்றுகளை வந்து 8ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து வேதங்கள், இதிகாசங்கள் இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து 8ஆக பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. வேதங்கள் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது தான். என்னது 4 வகையான வேதங்கள் தான் இருக்குது. ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதம். இந்த வேதங்கள் 4 பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவேன். நம்ம அதில் வந்து வேதங்கள் பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் இதில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதிகாசம்னா என்னது? ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் தான் இதிகாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இதிகாசங்கள் உருவான காலகட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா பிற்கால வேத காலங்கள் அந்த பீரியடில் உருவாயிருக்கும். அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 4 வர்ண முறை, வர்ணாசிரம முறை, ஜாதி படிநிலையில் மக்கள் வந்து பிரிந்த காலகட்டம். அதுதான் நம்ம வந்து வர்ணாசிரம முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பிற்கால வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஃப்டர் வேதிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிற்காலம் அப்படின்னும் போது வந்து ரிக் முடிஞ்சிருக்கும், மீதி இருக்கிறது ரிக் மட்டும்தான் வந்து முற்காலத்தில் வரும். மீதி எல்லாமே பிற்கால வேதங்கள் அப்படிங்கிற பேரில் தான் வரும். அடுத்து தர்ம சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து இதில் நீங்கள் படிக்க வேண்டிய லைன் எதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எதுனா திருக்குறள், அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலக மக்களுடைய வாழ்வியலுக்கு உகந்த அறநெறிகளை எடுத்துரைக்கும் நூல் எது அப்படின்னா அது திருக்குறள். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். உலக மக்களின் வாழ்வியலுக்கு உகந்த அறநெறிகளை எடுத்துரைக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறது எழுத தெரியணும். இப்போ நாலடியார் அப்படிங்கிறதும் அறக்கருத்துக்களை பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் முதலாக வைத்து போற்றப்படும் நூல் எதுனா அது திருக்குறள். 2ஆவதாக இருக்கக்கூடியது நாலடியார். அப்போ இந்த 2 நூல்களுமே வந்து என்னது? அறநூல்கள். ஏன்னா 17 கீழ்கணக்கில் இருக்கிற 18 நூல்களில் முதல் 11 நூல்களும் என்னவா சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அறநூல்கள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து அறநெறிச்சாரம் அப்படின்னு ஒரு நூல் சொல்லியிருக்காங்க. இது வந்து 17 மேற்கணக்கோ கீழ்கணக்கோ கிடையாது. இது வந்து பிற்காலத்தில் உருவான நீதி நூல்களில் ஒன்று தான் அறநெறிச்சாரம் அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம வந்து எங்கே படிப்போம்னா சிறப்பு தமிழ்ங்கிற ஒரு புத்தகத்தில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இது எதை பற்றி பேசுதுன்னா தமிழர்களோட பண்பாட்டு கருத்துக்களை பற்றி அதிகமாக பேசுதுன்னு சொல்கிறாங்க இந்த அறநெறிச்சாரம் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து ஔவையாருடைய நீதி நூல்கள் ஆத்திச்சூடி குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ வேறு எதுவும் இதில் வந்து இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு. இந்த பாயிண்ட் மட்டும்தான். அதுக்கடுத்து பௌத்த சமய இலக்கியங்கள். பௌத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்திஸ்ட் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மணிமேகலையில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
பௌத்த சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அது ரிலேட்டடான எல்லா விஷயமும் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மணிமேகலை அப்படிங்கிற ஒரு நூலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மணிமேகலை தான் பௌத்த காப்பியங்களில் எழுந்த ஒரு முதல் நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பௌத்த அவங்களுடைய காலகட்டத்தில் உருவான ஒரு நூல். அதே மாதிரி சமண நூல்கள், ஜெயினிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நூல்கள், அவங்கள பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் இந்த மாதிரியான நூல்கள்லையே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் வரக்கூடிய நூல்கள். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து தனி இலக்கியங்கள் இதெல்லாம் பெருசாக தேவையில்லை. தனி இலக்கியங்கள் மீன்ஸ் அதுதான் 8 தொகை 10 பாட்டு அதெல்லாம் நம்ம படிச்சிருவோம். அதெல்லாம் நான் தனியாகவே உங்களுக்கு கொண்டு வந்துடுவோம் கிளாஸாக. ஸோ இப்போ இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா புறநானூறில் என்ன மாதிரியான பண்பாட்டு சான்றுகள் வெளிப்படுது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 67 வகை உணவுகள் பற்றிய குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் ஒரு தடவை சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வேல்யூவாக கேட்கணுன்னா மேபி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடையேழு வள்ளல்கள் இந்த நம்ம பார்த்துருப்போம், பாரி, ஓரி, காரி, நல்லி, அதுக்கடுத்து ஆயண்டிரன், பேகன் இந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. இவங்களை பற்றின விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புறநானூறில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உதியன், சேரலாதன் இவங்களை பற்றின வரலாறு வந்து இதில் இருக்கும். ஆக்சுவலி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் வந்து இவங்களை பற்றி இருக்கும். அது வந்து இதுலேயும் புறநானூர்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இறந்தவர்களை தாலியில் வைத்து புதைத்தல், நடுக்கல், கணவர் இறப்பிற்கு பின் அந்த இது எல்லாமே வந்து நமக்கு நார்மலாக இருக்கிற விஷயந்தான். இதெல்லாம் தனியாகலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து அந்த சைடு போக வேண்டாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 8 தொகையில் இருக்கக்கூடிய அகநானூறு புறநானூறுன்னு இருக்கு இல்லையா, அதில் அகநானூறுங்கிற நூலில் தான் தமிழருடைய திருமண முறை பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. தமிழருடைய திருமண முறை பற்றி எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது அகநானூறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். முக்கியமான கொஷின், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த கொஷின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழர்களுடைய திருமண முறை பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு. இதை நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பேன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த பொதுவான நோக்கம் வந்து புறநானூறில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யார் இந்த லைனை வந்து பாடியிருப்பார் அதுவும் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. சொல்லுங்கள் பார்ப்போம் யார் பாடினாங்கன்னு கமெண்ட்டில் யாராவது ஒருத்தங்க. யாதும் ஊரே யாவரும் கேளி அப்படிங்கிறது யார் பாடினது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த லைன் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள். இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளை எந்த நூல் சொல்லுதுன்னா நற்றிணை சொல்லுது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சூப்பர். கணியன் பூங்குன்றனார் தான் அந்த லைனை சொல்லியிருப்பார். ஓகே, விருந்தோம்பல் பண்பு, அதாவது விருந்தோம்பல்ல இல்லற வாழ்க்கையில் ஒரு பெண் பற்றி பேசியிருப்பாங்க. மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு என்னது அப்படின்னா பெரியோரை மதிக்கணும், வறுமையிலும் செம்மை இந்த மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கணும். அதுதான் வந்து ஒருத்தங்க இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பல் அப்படிங்கிறத நற்றிணைங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க. இந்த லைனை வந்து நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பேன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. அதுக்கடுத்து மார்கழி நோன்பு பற்றிய செய்தி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கலித்தொகையில் இருக்குது. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மார்கழி நோன்பு பற்றிய செய்தி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அதுவும் கலித்தொகையில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ பார்த்தது. அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள், இதை வந்து டேரெக்டாகவே கேள்வியாக கேட்பான். நாட்டுப்புற இலக்கியங்கள் பற்றி இப்போ அதிகமான கேள்விகள் வந்து தமிழில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கான பதில் நமக்கு வந்து எழுத தெரியறதில்ல. காரணம் என்னென்னா நம்ம வந்து 6th to 12th புக்குன்னா அதை தாண்டி வேறு எதுவும் படிக்கிறது இல்லை. லைக் தமிழ் புக்கு மட்டும்தான் படிக்கிறோம். எத்திக்ஸ் புக்குன்னு ஒன்று வர்றதே கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏட்டில் எழுதாத இலக்கியங்கள் என போற்றப்படுபவை டேஷ் இலக்கியங்கள் ஆகும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன போடுவீங்க? நமக்கு தெரியாது. அப்போது சில கேள்விகளுக்கு வந்து சில புத்தகங்களை ஒரு தடவை நீங்கள் படிச்சிருந்தாலே ஆன்சர் பண்ண முடியும். எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவையாவது படித்தே ஆகணும். அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக அதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்போ ஏட்டில் எழுதாத இலக்கியங்கள் என போற்றப்படுபவை நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து தெளிவு வேணும். இதை கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இலக்கியங்கள் இந்த ஒரு பிளாக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கியங்கள்
காலங்காட்டும் கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடிகளாக விளங்குகின்றன. புரியுதா? அதாவது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ புறநானூறு அகநானூறுலாம் பார்க்குறோம். இதெல்லாம் காலம் முன்னாடி காலங்களில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. ஆனால் நாட்டுப்புற இலக்கியங்கள்லாம் எப்படி இருக்குது, சமுதாய வளர்ச்சியை காட்டுற ஒரு கால கண்ணாடின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் எப்படி சமுதாயம் இருந்துச்சு, இப்போ எப்படி சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுற ஒரு கண்ணாடி தான் நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது அப்படின்னா சு. சக்திவேல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். இந்த கண்டென்ட்டை சொன்னது யாருன்னா சு. சக்திவேல். இவர் யார் அப்படின்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற ஒரு புக்கோடைய ஆசிரியர் இந்த இடத்துல. பட் நாட்டுப்புற இலக்கியங்களை தொகுத்தது யார் அப்படின்னா சு. சக்திவேலுங்கிற இவர் தான். இவரை பற்றி டீட்டெயிலாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னொரு பாக்ஸ்லையும் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது நாட்டுப்புறவியல் யாருன்னா ஜான் தாமஸ். ப்ளஸ் சக்திவேல் பற்றி ஒரு பாக்ஸே கொடுத்துருப்பாங்க, நாட்டுப்புறவியல். அது வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, சு. சக்திவேலுங்கிறது நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற புத்தகத்துடைய ஆசிரியர். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆசிரியரும் கூட. நாட்டுப்புறம் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் தான் தொகுத்து எழுதியிருப்பார், சு. சக்திவேலுங்கிறவர். நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற புத்தகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இந்த கண்டென்ட் பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நாட்டுப்புறவியல் அப்படின்னா அதில் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோல்க்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படிங்கிறத. ஓகேவா? இதை 1846 முதல்ல இதை உருவாக்குனது யார் அப்படின்னா ஜான் தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை உருவாக்கியிருப்பார். ஜான் தாமஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம்னா 1846 வருஷத்தில் உருவாக்கியிருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்ன நாட்டுப்புறவியல் அப்படின்னா பழங்கால பண்பாட்டுடைய எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கால பண்பாட்டுடைய எச்சம் அப்படிங்கிறது தான் நாட்டுப்புறவியல். இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் ஜான் தாமஸ். புரியுதா? பழங்கால பண்பாட்டுடைய எச்சம், அதாவது கல்ச்சுரல் சர்வைவல் அப்படிங்கிறது தான் நாட்டுப்புறவியல் அங்கிறத சொன்னது யாருன்னா ஜான் தாமஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரியும். நாட்டுப்புற இலக்கியம்னாலே என்னது, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது மக்களோட நம்பிக்கை தான் நாட்டுப்புற பேய் இருக்குன்னு சொல்கிறது, அது மாதிரி கடவுளை வச்சு நாட்டுப்புற அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா. பேய் கடவுள் இதெல்லாம் வச்சு தான் நாட்டுப்புற இலக்கியங்கள் இருக்கும். அதுக்கடுத்து தெய்வ வழிபாடு திருவிழா இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம். பட் அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் கிடையாது. சும்மா வேணால் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு லைன் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய பன்னத்தி என்பது பாமரர் பாடல்களை குறித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பன்னத்தி அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், பண் கூட்டல் நத்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பண்ணை விரும்புவது என பொருள்படும். பண்ணுனா பாடல், இசை. பண்ணுனா இசைன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த இசையை பாடுபவர்களுக்கு பேர் பன்னத்தின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பன்னத்திங்கிற வார்த்தை எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா தொல்காப்பியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பன்னத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் எழுத வேண்டியது என்னது, தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல். அப்போ பண் கூட்டல் பன்னத்தி பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா பண் கூட்டல் நத்தி இங்கே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக கேட்கலாம், ஏன்னா இனிமேல் அதிகமாக பிரித்து எழுதுக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண் கூட்டல் நத்தி அப்படின்னு பிரிக்கலாம். பன்னத்திங்கிறத இசையை விரும்பக்கூடியது அப்படிங்கிறது தான் பன்னத்திங்கிறது மீனிங். அப்போது பாமரர், இப்போ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், பாமரர்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம் அப்படின்னு எழுத தெரியணும். இன்னொன்று, பாமரர் அப்படின்னா யாரு அப்படின்னே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பாமரர்கள் யாரு அப்படின்னா அந்த காலத்தில் மத குருமார்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அந்த மத குருமார்கள் இல்லாமல் இப்போ மத குருமார்கள் அப்படிங்கிறவங்க லைக் இப்போ ஒரு வில்லேஜுக்கு ஒருத்தங்க அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மத குருமார்களை தவிர மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தான் பாமரர் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக இப்போ நம்ம இருக்கோம்ல, நம்மளாம் பாமர மக்கள், அந்த கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நாட்டுப்புற மக்கள் தெய்வமாக எதை போற்றிருக்காங்கன்னா இயற்கையை தான் போற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு பாட்டு தான் கீழே கொடுத்துருக்காங்க, சந்திரரே சூரியரேன்னு. இது சினிமாவில் கூட வரும் இந்த பாட்டு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொருள் மரபில்லா, இந்த பேரா, பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும். இது எந்த நூலில் குறிப்பிடக்கூடிய பாடல் வரின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியத்தில் குறிப்பிடக்கூடிய பாடல் வரி. உங்களுக்கு யூனிட் 6ல் இப்படி தான் கொஷின் வரும்.
பொருள் மரபில்லாத பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி அப்படிங்கிறது நகைமொழியானும். இது வந்து தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி, அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பழங்காலத்து ஆளுங்க, இப்போ சிவாஜினா எந்த சிவாஜி சொல்கிறேன், மராட்டியர்கள், அவர் இப்போ இருந்த காந்தி, இந்த மாதிரியான நபர்களை பற்றின கதைகள் எல்லாம் வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க நாட்டுப்புற இலக்கியங்களில், நாட்டுப்புற கதைகளில். ஏன்னா அவர் காந்தி வந்து பாருங்கள், ஹரிச்சந்திரனோட நாடகத்தை பார்த்து தன்னோட வாழ்க்கையில் வந்து நல்லவராக மாறினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட்டுப்புற கதைப்பாடல்கள், பேலட்னு சொல்லுவோம். பேலட் நாட்டுப்புற கதைப்பாடல்கள்ங்கிறத பேலட் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பெருசாக டீட்டெயிலாக நமக்கு கொஷினாக வராது. அம்மானை பற்றி கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். அம்மானைனா பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மானைங்கிறது 96 சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அம்மானைங்கிறது 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு, அதுவும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அம்மானைங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தின நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரங்கிற நூலில் தான் முதல்ல அம்மானை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேலட், BALLAD அப்படின்னு சொல்லுவாங்க, பேலட். அதுக்கடுத்து வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும், இதுக்கு மேலே இது வேண்டாம். இப்போ இந்த பழமொழிகள் அடுத்த டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பாருங்கள், மேபி இதெல்லாம் கேட்கலாம். பழமொழிகள் வந்து ஒரு 2 வார்த்தையை கொடுத்துட்டு இப்போ ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் உயர் குலத்தினும் உயர்வு இப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ இதை பாருங்கள், அடுத்து பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசி ஆற்றவே, அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும், கெடுவான் கேடு நினைவு. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இதில் என்ன சொல்ல வராங்கன்னு இன்டைரக்ட் மீனிங் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும் என்ற பழமொழி விளக்குவது டேஷ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் எதை பற்றி விளக்குது? விருந்தோம்பல் பற்றி விளக்குது. புரியுதா? அதே மாதிரி பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே, இந்த பழமொழி எதை பற்றி பேசுது? நற்பண்பை பற்றி பேசுது. புரியுதா? அப்போது எதுக்கு என்னென்ன கொடுத்து அந்த மேட்ச் ஆகுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படியும் கொஷின் கேட்கலாம். இல்லைனா அன்போடு அளிக்கும் கஞ்சி டேஷ் அப்படின்னு விட்டுருவாங்க. அறுசுவை உணவை மிஞ்சும்ங்கிறத நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எப்படி வேணால் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் உயர் குலத்தினும் உயர்வு, இந்த பழமொழி எதை பற்றி பேசுது அப்படின்னா சமுதாயத்தில் மக்கள் வந்து நல்லொழுக்கத்துடன் வாழணும் அப்படிங்கிறத பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது இந்த மாதிரி பழமொழியை கொடுத்தும் கொஷின் வந்து வித்தியாசமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. இந்த பேராகிராஃபை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்? அதே தான், இந்த பேரா ஃபுல்லாக வந்து நீங்கள் பழமொழி ஒரு தடவை இந்த பழமொழிகளில் மட்டும் படிச்சுக்கோங்க. எந்த கான்செப்டுக்காக இந்த பழமொழியை சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க, போதும். அடுத்து புராணம்னா நமக்கு தெரியும் எதுக்காக புராணம் அப்படிங்கிறது இருக்குது. பழங்கால கதைகளை பற்றி பேசுகிறது தான் புராணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். மார்க்ஸ் முல்லருங்கிற அறிஞர் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஓர் உண்மையை கூற விளைகிறது அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிறவர் தான். அந்த ஒரு லைனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிறவர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் நமக்கு. ஏன்னா இந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள்னு கொடுத்துருக்கான் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த டைட்டில் யூஸ் ஆகும். நிலைத்தன்மை, இந்திய பண்பாட்டோட இயல்புகளில் வந்து ஒன்று நிலைத்தன்மை, நெகிழும் தன்மை, நிலைத்தன்மை, நெகிழும் தன்மை. அதுக்கடுத்து நடைமுறை வாழ்விற்கு பயன்படுதல். இது வந்து ஆப்ஷனில் வைக்கலாம், பொருந்தாதது எதுன்னு. நடைமுறை வாழ்விற்கு பயன்படுறது, முழு வளர்ச்சிக்கு உதவுறது, அனுபவ அறிவு. இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க, போதும்.
மற்றபடி இந்திய பண்பாடுங்கிறது தொன்மையானது, பல நூற்றாண்டுகளாக இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பான். இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டானா எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி ஆன்மீக அடிப்படையிலானது தான் இந்தியாவுடைய பண்பாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படிங்கிறது லைன் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா திருமூலர் அப்படிங்கிறவர் தன்னோட திருமந்திரம்ங்கிற நூலில் சொல்லியிருப்பார். அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு பாடினது தாயுமானவர். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த 2 லைனை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். இதை தாண்டி வேறு இதில் வந்து அவ்வளோதான். அதுக்கடுத்து மனித நேயம், இது எல்லாமே வந்து நார்மலான விஷயம் தான். இதில் வேறு எதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற மாதிரி இல்லை. அவ்வளோதான். அப்புறம் வந்து இப்படி மனுஷனாக இப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. மனித நேயம்னா என்ன, மாண்புன்னா என்ன, அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இங்கே வந்து பண்பாடு நாகரிகத்தோட ஒற்றுமையும் வேற்றுமையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃப்ரென்ஸ் என்ன, ப்ளஸ் வந்து அதில் சேமாக இருக்கிற ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னது நாகரிகம்னா என்னது, பண்பாடுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பண்பாடுன்னா ஆகும், அதாவது உள்ளே இருக்கிறது, அதை வெளிப்படுத்தும் போது அது வந்து நாகரிகமாக மாறிடுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் வேறு ஒன்றும் சொல்ல, அதுதான் விஷயமா இங்கே டீட்டெயிலாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நாகரிகம்ங்கிறது புற வளர்ச்சி, ஏன்னா வெளிப்படுத்திட்டோம். நாகரிகம், பண்பாடுங்கிறது அக வளர்ச்சி. உள்ளே இருக்கிறது என்னது பண்பாடு, அந்த பண்பாடை நம்ம வெளியே கொண்டு வரும்போது தான் அது நாகரிகமாக மாறிடுது. அதுதான் என்னது புற வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது இப்போ அதை வந்து மனுஷனுடைய உடலோட கம்பேர் பண்ணுறாங்க, உடலும் உயிரும். உடல் அப்படிங்கிறது என்னது நாகரிகம், உயிருங்கிறது பண்பாடு அப்படிங்கிற மாதிரி பிரித்து வந்து பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த லெசன் அவ்வளோதான். அப்படின்னா 2வது லெசன் வேற்றுமையில் ஒற்றுமை இல்லையா. இந்த பேரில் ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. யார் அவருன்னு சொல்லுங்க பார்ப்போம். யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். இந்தியா அப்படிங்கிறது பல வகையான அதிசயங்களை கொண்டது தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர். அதாவது அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேர் வந்து ஏஎல் பாஷம். புரியுதா? அதாவது ஏஎல் பாஷம், த வண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. அதிசயம் அதுதான் இந்தியா. ஏன்னா பல வகையான அதிசயங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஏஎல் பாஷம் அப்படின்றவர் சொல்கிறார். அது யார் சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏஎல் பாஷம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்தியாவில் 28 மாநிலம் இருக்குது, 9 யூனியன் பிரதேசம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9 இருக்குது யூனியன் பிரதேசம், 8 தான் இருக்குது, 9 கிடையாது. 2019 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறத ஒன்றா இணைச்சிட்டாங்க. அதனால நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 8 தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுக்கடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது 121 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 121.7 அந்த மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அடுத்து கங்கை நதி பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. கங்கை நதிங்கிறது எங்கே இருக்குது? நார்த் இந்தியாவில் ஓடக்கூடிய ஒரு நதி. 2008ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கங்கா ரிவர் அப்படிங்கிறது எந்த ஆண்டு நேஷ்னல் ரிவராக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2008. அந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய என்னது லென்த்தியஸ்ட் ரிவரு, அதே மாதிரி என்ன புனிதமான நதின்னு சொல்கிறாங்க. அதிக எண்ணிக்கையிலான துணை நதிகளை பெற்றுள்ள நதி. இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த லைன் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம் நாடுங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. ஏன் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம
கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிற ஒரு நாடு எதுனா அது இந்தியா. மற்ற நாடுகள்லாம் குறிப்பிட்ட மொழி தான் பேசுவாங்க. பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மொழியில் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இலக்கியங்கள் நிறையா இருக்குது, லாங்குவேஜு, கேஸ்ட்டு, ரிலீஜியனு எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் நம்ம எல்லாருமே இந்தியாங்கிற ஒரு வார்த்தையில் ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. அதுக்கடுத்து வந்து இந்தியாங்கிறது அதாவது டாப்பில் இமயமலை இருக்குது. ஆசியா கண்டத்துலேருந்து இந்தியாவை பிரிக்கிறது இமயமலை தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே படித்து தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் நமக்கு கேள்வியும் கிடையாது. அதனால நமக்கு இது தேவையில்லை. பட் இன்னொன்று, ஏஷியாவுடைய இத்தாலி தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியாவை ஜாகிரஃபி படித்த நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை இத்தாலி நாட்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு டெக்கான் கண்ட்ரி. இத்தாலி அப்படிங்கிறது யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு சின்ன தீவு நாடுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டெக்கான், ஓகேவா? ஏன் அப்படி டெக்கான் அப்படின்னா 3 பக்கம் வந்து கடல் இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் நிலம் இருக்கும். புரியுதா? இந்தியா அந்த மாதிரி தானே. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சவுத் அந்த தெற்கு பகுதி மட்டும் கடல் இருக்கும், மீதி 3 பகுதிகள்லையும் நிலம் இருக்கும். அதனால வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை வந்து ஏஷியாவுடைய இத்தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு தீவு இருக்குமா, அந்த இத்தாலிக்கு வந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு தீவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா, இலங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த பாக்ஸு. இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள். ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன முக்கியம்னா அந்த நாட்டோட பருவநிலை தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. பருவநிலை அதாவது என்ன சொல்லலாம்னா அந்த வெதர் சேஞ்சிங் ஆகுது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அந்த பருவநிலை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் வந்து இதில் வந்து வேறு என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு நிலமும் அதோட அமைவிடம், அதோடைய பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து ஃபுல்லாக வந்து மலைப்பிரதேசம் மாதிரி இருக்கிறனால அங்கே மிளகும் வாசனை பொருள்களும் அதிகமாக அங்கே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாட்டிலலாம் வந்து நெல் அதிகமாக இருக்குது. குஜராத்தில், மகாராஷ்டிராவில் பருத்தி, பஞ்சாபில் கோதுமை. பஞ்சாப்னா கோதுமைன்னு நமக்கு தெரியணும் எல்லாருக்கும். ஏன் விளையுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து குளிர்காலத்தில் வந்து அதிகமாக மழை பெய்யுது. ப்ளஸ் வந்து அதுக்கேற்றமான மண் வந்து அங்கே இருக்குது. ப்ளஸ் அது எவ்வளோ டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கணும், 25 டிகிரி செல்சியஸ் டு அந்த 35 அந்த ரேஞ்சு எல்லாமே கேட்டகரியெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால அங்கே கோதுமை அதிகமாக பயிரிடப்படுது. இதெல்லாம் ஜாகிரஃபியில் நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். மத்திய பிரதேசத்தில் பருப்பு அதிகமாகவும், அஸ்ஸாமில் தேயிலையும், கர்நாடகாவில் காஃபி, இதெல்லாம் வந்து அதிகமாக பயிரிடப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரியாக இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வந்து பயன்படுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி பல்வேறு இன மக்கள் வாழ்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். கிமு 5ஆம் நூற்றாண்டில் இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்தது அப்படின்னு வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போது என்னது ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னா யார்? அவர் வந்து ஹெரோடோட்டஸ். இது வந்து ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹெரோடோட்டஸ், அதாவது வரலாற்றின் தந்தை யாருன்னா ஹெரோடோட்டஸ். இவர் வந்து எந்த வருஷத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து எங்கே வாழ்கிறவங்க என்ன மாதிரியான மக்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. காஷ்மீர், பஞ்சாப், ராஜ்புத் இந்த பார்ட்டில் வாழ்கிறவங்கலாம் யார் அப்படின்னா ஆரியன்ஸ். இது நமக்கு தெரிஞ்சது தான். அந்த பகுதியில் தான் ஆரியன்ஸ் இருந்தாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, அதுக்கடுத்து வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டு, சோட்டா நாக்பூரில் இருக்கிறவங்க திராவிடியன்ஸு. இதுவும் நம்ம இருக்கிறது, அதனால் நமக்கு தெரியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸாம், நேபாளில் இருக்கிறவங்கலாம் வந்து மங்கோல்ஸு. ஐக்கிய மாநிலம், பீகார், ஆரிய திராவிடம், இதெல்லாம் சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க, கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி இந்த பார்ட்டு பாருங்கள். கனிம வளம் எங்கே இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, சோட்டா நாகபுரி பீடபூமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திணை பொருட்கள், நம்ம சாப்பிடக்கூடிய சில திணை பொருட்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னா மால்வா பீடபூமி. அதே மாதிரி பருப்பு வகைகள் எங்கே அதிகமாக விளையும்னா டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமி. எண்ணெய்கள் வந்து அதிகமாக, இதுவும் வந்து பருப்புனாலே எண்ணெயும் அதுலேயே வந்துடும். டெக்கான் பிளாட்டியூ லைக் குஜராத்து அந்த மாதிரியான இடங்களில் டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னும் போது அங்கே வந்து பருப்பு அதிகமாக விளையுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது நான் முன்ன ஒரு கொஷின் கேட்டேன் இல்லையா, என்னது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற புக்கு யார் எழுதுனாங்கன்றது. இங்கே பாருங்கள்,
இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, இது வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் குரூப் 2லையோ 4லையோ கேட்டிருந்தாங்க இந்த கொஷின். டாக்டர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித், அதாவது விஏ ஸ்மித்ன்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்தியாவை வந்து பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல இனங்களின் அருங்காட்சியகம், அதாவது நிறைய ரிலீஜியனுடைய ஒரு என்ன சொல்லலாம் மியூசியம் மாதிரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு விஏ ஸ்மித். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இது, அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த லைன் வேணால் சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மொழி அப்படின்னா என்ன? மனிதன் தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை பிறருக்கு உணர்த்த உதவும் மிகச்சிறந்த ஒரு கருவி தான் மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா அபெர்க்ரோம்பி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். அந்த ஒரு லைனை மட்டும் படிச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. டிட் யூ நோ பாக்ஸ். இதை வந்து நல்லா தெளிவாகவே நீங்கள் படிக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இதில். 2011 பாப்புலேஷன் சென்செக்ஸில் 121 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் 780க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா. அதாவது 780 அப்படிங்கிறது காமனாக 1300ன்னு சொல்லுவாங்க அதை. பட் இவங்க வந்து 780க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா இவங்களுடைய சர்வே படி சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதாவது 2010க்கும் 2013க்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல தான் 780 மொழிகளை வந்து பேசுகிறாங்க இந்த 121 கோடி மக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1961 வருஷத்தில் 1650 மொழிகள் இருந்துச்சு அப்படின்னும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10 மொழிகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இது வந்து சீக்கிரமாக இன்னும் குறையலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் 14 மொழிகள் வந்து குறையுது அப்படின்னு 12th ஜியாகிரஃபி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு அந்த புக்கை டீச் பண்ணும்போது நான் சொல்லி கொடுக்குறேன். வட இந்தியாவில் தேவநாகரி இதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் எத்தனை மொழிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்கன்னா 22 மொழிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி பேசப்படுற மொழின்னு பார்த்தா 1300க்கும் மேலே இருக்குது. பட் ஏன் வந்து 22 மொழிகள் மட்டுமே இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வருது இதில். பட் அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. சில மொழி வந்து காலத்தால் அழிஞ்சு போயிடும், ஆனால் சில மொழி காலத்தால் அழியாது. தனக்கு ஏற்ற மாதிரி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மொழிகளை தான் வந்து இவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இந்தியாவுடைய அரசியலமைப்பில் இருக்கிற மொழிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸை வந்து எப்படியாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்படாத மொழி எது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்டான்னு வைங்களேன், அது உங்களுக்கு எழுத தெரியணும். ஏன்னா இங்கிலீஷ்னு ஒன்று கிடையாது. இங்கிலீஷ் வந்து இந்த 22 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற 22 லாங்குவேஜில் இங்கிலீஷ் கிடையாது. புரியுதா? அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், அஸ்ஸாமி, பெங்காலி, போடோ, டோங்கிரி, குஜராத்தி, இந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி, மைத்திலி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம் அதாவது சான்ஸ்கிரிட், அது சாந்தலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது, இது எல்லாம் இருக்குது. அப்போ இதில் இல்லாதது கிடையாது அப்படிங்கிறது தெரியணும். புரியுதா? ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் இருக்குது, எந்தெந்த லாங்குவேஜ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே இங்கிலீஷ் வந்து ஆப்ஷனில் இங்கிலீஷ் தான் வைப்பாங்க. ஆங்கிலம் ஆங்கிலம்ங்கிறது இந்திய அரசியலமைப்பு மொழியான்னு கேட்டால் கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை தான் ஆப்ஷனில் வைப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இந்த 22 மொழிகள் ஃபஸ்ட்டு வந்து வெறும் 14 மொழி தான் வந்து இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கடுத்து 15வது மொழியிலேருந்து 22 மொழிகள் வரைக்கும் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்துருவேன். பாலிட்டியில் அது ஒரு டாப்பிக்காகவே நம்ம பார்ப்போம். அதாவது லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு இதில் பார்ப்போம். ஆர்டிகல் 343 வந்து அது ரிலேட்டடாக நம்ம சில விஷயங்களை படிப்போம். ஓகே, அதுக்கடுத்து வந்து இந்தியாவில் யார் யார் எந்தெந்த ரிலீஜியன் வந்து எவ்வளோ வாழ்கிறாங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறோம் ஓல்டு பேட்சுக்கு. இந்துக்கள் வந்து 79.80%, இஸ்லாம்ஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் இருக்காங்க, சீக்ஸ் வந்து இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, ஜைனிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தான் இப்போ வந்து இந்துவை தவிர மீதி எல்லாரும் கம்மியாக இருக்காங்க இல்லையா, இவங்கள தான் நம்ம மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம மைனாரிட்டிஸ்னு ஒரு டாபிக் டீச் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதனால் உங்கள் எல்லாருக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். அப்படியே கீழே இன்னொரு விஷயம்,
இங்கேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எங்கே வாழ்கிறவங்க என்ன மொழி என்ன மாதிரியான மக்கள் எந்த ரிலீஜியனில் இருக்கவங்க இருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க. மக்கள் தொகை ஜம்மு காஷ்மீர் வந்து மேக்ஸிமம் முஸ்லீம், பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறனால இஸ்லாம்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதே அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மேகாலயா, அதாவது அந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக யார் இருக்காங்க அப்படின்னா மொத்தமும் கிறிஸ்டின்ஸ் தான் இருக்காங்க. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்டின்ஸ் அண்டு யார் இருக்காங்க அப்படின்னா ட்ரைபல்ஸ் இவங்க இருப்பாங்க. பஞ்சாபில் சீக்ஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்களால தான் வந்து கோத்ரா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த உத்தரப்பிரதேஷ் இவங்களோட ஏரியாவில் தான் வந்து அந்த கோத்ரா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு குஜராத்தில். பட் அதுக்கு காரணமானவங்க யாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான். அது ப்ளஸ் வந்து இந்திரா காந்தி கொலை, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து சீக்கியர்கள் தான் காரணமாக இருப்பாங்க. கம்யூனிசம் நடக்கிறது அப்படின்னா, தீவிரவாத பிரச்சனைகள் அதிகமாக நடக்குதுன்னா அது சீக்கியர்களால் மட்டும்தான். ஏன் அப்படின்னா இவங்க தனி நாடு வேணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப காலமாக. அதுதான் முக்கியமான ரீசன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ஃபுல்லாகவே வந்து இந்துக்கள் தான் அதிகம், அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பொருளாதார வேற்றுமை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க வேணா, சும்மா அது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் ரீட் கொடுக்கணும், அவ்வளோதான். பஞ்சாப் அப்படின்னா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் கோதுமை உற்பத்தி தான் வந்து மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோதுமையை வச்சு தான் அந்த மாநிலத்துடைய என்னது எக்கானமியே வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்னாலே யார் எதோ சொல்கிறோம் அப்படின்னா நெல்லும் சணல் தான், ஜூட்டு, அதாவது என்னது நெல் மற்றும் சணல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குஜராத் மகாராஷ்டிரானாலே பருப்பு, குஜராத் மகாராஷ்டிரா பருப்பு. மத்திய பிரதேஷ் கர்நாடகா அப்படின்னா அதுலேயும் பருப்பு சொல்கிறாங்க. எண்ணெய் ரொம்ப முக்கியமாக எண்ணெய். அதுக்கடுத்து கேரளானா வாசனை திரவியங்கள், பர்ஃப்யூம்ஸு, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதெல்லாம் தான் அந்தந்த ஸ்டேட்டுடைய வளங்களை வந்து தீர்மானிக்குது. இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும்னா இது டேரெக்டாக கொஷினாக வராது. இன்டேரக்டாக ஏதோ ஒரு கொஷின் கேட்கும்போது நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ இது வந்து கேரளாவா, அப்போனா இந்த பொருள் வந்து கேரளாவில் உற்பத்தி பண்ணுறது கிடையாது. அப்போ எக்கானமிக்கலாக யோசித்தாலும் இது வந்து கேரளா சம்மந்தமாக வராது. அப்போ இதுக்கு வந்து நம்ம பஞ்சாப் ஆன்சர் போடுவோம், அதுதான் கரெக்டாக இருக்கும். கோதுமையோட வேல்யூ சம்மந்தமாக ஏதோ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணணும். திங்கிங் வந்து கொண்டு போகணும். நம்ம படிக்கிறது தான் வரும்னு கிடையாது, நம்ம படிக்கிற நாலேஜ் வச்சு மற்ற ரிலேட்டடான கொஷின்ஸையும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கடுத்து நிலவியல் ஒற்றுமை, அதாவது ஜாகிரபிக்கலாக என்னெல்லாம் விஷயங்கள் வந்து நமக்கு ஒத்துப்போகுது அப்படிங்கிறத சில விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஏஷியன் அந்த காண்டினென்ட்டில் வந்து சவுத் ஏரியாலையா அதில் தான் வந்து என்ன இருக்குது, நான் இந்தியா அப்படிங்கிறது இருக்குது. அதோட இதெல்லாம் வந்து ஜாகிரஃபி, இதெல்லாம் நம்ம வந்து 10th ஜாகிரஃபி புக்கில் இருக்கும் உங்களுக்கு, அங்கே நம்ம பார்த்துக்கலாம். நார்த்து சவுத்தாக வந்து 3214 கிலோமீட்டர் வந்து லென்த் இருக்குது இந்தியா. அதுக்கடுத்து வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டாக 2933 கிலோமீட்டர் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். பட் ஆனால் ஜாகிரஃபி புக்கில் இருக்குது 10th ஜாகிரஃபியில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியாங்கிற பேரை வந்து ஹிந்துன்னு இருந்துச்சு, அப்புறம் சிந்து நதியின் பேரை வந்து வச்சாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதிலலாம் எதுவுமே உண்மை கிடையாது. எதுவுமே எல்லாமே வந்து ஒரு யூகத்தில் சொல்கிற விஷயந்தான். முன்னாடி வந்து அரேபியன்ஸ், அதாவது முஸ்லீம்களோட ஆட்சி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு இல்லையா, அந்த பீரியடில் வந்து இந்தியா வந்து இந்துஸ்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாரத நாடுன்னு வந்துச்சு. இது மாதிரி நிறைய வந்து டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நமக்கு இதெல்லாம் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்தளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே ஒரு புக்கை கொடுத்துருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கு யார் எழுதுனது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அடுத்து வந்து விழாக்கள் பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்ன மாதிரியான விழாக்கள் கொண்டாடுறாங்கன்னு இது வந்து 11th எத்திக்ஸ் புக்கில் டீட்டெயில்டாகவே இருக்கும். ஸோ ஏன் இதை சொல்ல வராங்கன்னா, இந்தியாங்கிறது ஒரு சமய சார்பற்ற நாடு, அதில் பல வகையான சமய மக்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பல மொழியில் பேசக்கூடிய மக்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன, ராஜாராம் மோகன் ராய் இவங்கெல்லாம் எதிர்த்த ஒரு கடவுள் கோட்பாடு, அந்த விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோ யூஸ். என்ன இதில்
இங்கே பாருங்கள், இந்த பேரா பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அறுவடை திருவிழா அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கானா, இதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அறுவடை திருவிழா பொங்கல் வந்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அதை வந்து யார் யார் எப்படி கொண்டாடுறாங்கிறத கொடுத்துருப்பாங்க. கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் இவங்கெல்லாம் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. கேரளாவில் ஓணம்னு கொண்டாடுறாங்க. மத்திய பிரதேஷில் என்னது லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து பஞ்சாபில் பைசாகி, அசாமில் போஹாலி பிஹுன்னு கொண்டாடுறாங்க அசாமில். பெங்கால் அந்த இடத்துல வந்து நபன்னான்னு கொண்டாடுறாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. பஞ்சாபில் பைசாகியும் வரும், அதுக்கடுத்து லோரின்னு ஒன்று வரும். இந்த லொஹரிங்கிறது லோரி தான், அது அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேஷ். அப்போ மத்திய பிரதேஷ் பஞ்சாப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். இந்த புக்கு ரொம்ப முக்கியம். லிட்டன் பிரபு எழுதுன த சீக்ரெட் வே, அது ரகசிய வழி. புரியுதா? லிட்டன் பிரபு அப்படிங்கிறவர் தான் த சீக்ரெட் வேங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு இங்கிலீஷில். அதை வந்து தமிழில் ரகசிய வழி அப்படின்னு மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு தமிழில். அது ரொம்ப முக்கியம். இந்த லைன் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிகள் பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். மொத்தம் திராவிட மொழிகள் மொத்தம் 28 இருக்குது திராவிட மொழிகள். அதை வந்து தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் 3ஆக பிரிப்போம். இது ரொம்ப முக்கியம். தென் திராவிடம் எது? தமிழ், மலையாளம், கன்னடம். தெலுங்கு தென் திராவிடம் கிடையாது, அதை நோட் பண்ணிக்கணும். அது நடு திராவிடம், ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்ததுங்கிறனால அது நடுவில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகா கீழே இருக்குது, அதே மாதிரி கேரளா கீழே இருக்குது, தமிழ்நாடு கீழே இருக்குது. அதனால் அங்கே பேசுகிற மொழிலாம் தென் திராவிடம். நடுவில் இருக்கிற ஸ்டேட்டில் பேசுகிறதெல்லாம் நடு திராவிடம். நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டில் பேசுகிறதெல்லாம் வட திராவிடம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மறக்காது. இங்கே பாருங்கள், தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட ஆமுக்த மால்யத்தா போன்ற இலக்கியங்கள் யார் எழுதினது? விஜயநகர பேரரசில் ஆமுக்தா மால்யத்தா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார்? ஞாபகம் இருக்கா? ரீசெண்டாக நம்ம டீச் பண்ணோமா? ரொம்ப முக்கியமான துளுவ வம்சம், துளுவா டைனஸ்டியிலேருந்து ஒருத்தர் எழுதியிருப்பார். யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். கிருஷ்ணதேவராயா. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க? இவ்வளோதான் இந்த லெசனே. நம்ம வந்து இதை பொறுமையாலாம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த பேராகிராஃபில் வந்து சில விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ராமாயணம் வடமொழியில் வால்மீகி எழுதுறாரு, இந்தியில் துளசிதாசர் எழுதுறாரு, தமிழில் வந்து கம்பர் எழுதுறாரு. ஸோ இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இந்தி வந்து துளசிதாசர்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ராமாயணத்தை வந்து வடமொழி சான்ஸ்கிரிட்டில் எழுதுனது வால்மீகி, அதே இந்தியில் எழுதுனது துளசிதாசர், தமிழில் எழுதுனது கவி சக்கரவர்த்தி கம்பர். அடுத்தது பாருங்கள், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் பாலிட்டியில் உங்களுக்கு தனியாகவே டீச் பண்ணிடுவேன், அதனால் நீங்கள் இங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேசிய சின்னங்கள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம், அதனால் இங்கெல்லாம் பார்க்க வேண்டாம். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சது. ஃபோர்த் லெசன் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதில் இந்திய பண்பாடும் சமயங்களும் அப்படிங்கிற லெசனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சமயம்னா என்ன, பண்பாடுனா என்ன, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். பட் நமக்கு அந்த மாதிரியான விஷயம்லாம் தேவையில்லை. நமக்கு இந்த இடத்துல என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம்.
ரிலீஜியன்ஸ், அதாவது சமயம் அப்படின்னா என்னது, ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிலீஜியன் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வேர்டு எந்த லாங்குவேஜில் இருந்து வந்துச்சுன்னா அதுவும் ஒரு லத்தீன் வேர்டு தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ரீலீஜியனா என்னது, திரும்ப கொணர்தல் அப்படி சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. இந்தியாவில் உருவான ரிலீஜியனில் முதன்மையானது எது அப்படின்னா அது இந்து. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி உலகத்தோட சமயங்கள்லேயே மிகவும் தொன்மையானது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் இந்துஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்தியா அண்டு நேபாள், இந்த 2 கண்ட்ரியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்து சமயத்தை வந்து உருவாக்குனவர் அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொருத்தரோட பேர் சொல்லலாம். பட் ஆனால் இந்து பொறுத்த வரைக்கும் இவர் தான் அதை உருவாக்குனாரு, அவர் தான் உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்துங்கிற சொல்ல பிரிக்கிறாங்க. இந்து அப்படிங்கிறத ஹிந்து, ஹிம் கூட்டல் தூண் பிரிக்கிறாங்க. ஹிம்னா இம்சையில், தூணா துக்கிப்பவனா, இம்சையிலேயே வாழ்கிறவன் தான் வந்து ஹிந்து அப்படிங்கிற மாதிரி. எந்த காரணத்தினாலாவது துயரப்படுவதாக இருந்துச்சுன்னா துயரத்தை தனக்கு ஏற்பட்ட துயரமாக கருதி, அது எப்படிப்பட்ட இம்சை அப்படின்னா எந்த உயிரினத்துக்கு வந்து துன்பம் ஏற்பட்டாலும் அது தனக்கு ஏற்படுற துன்பமாக நினச்சி அவன் வந்து அந்த உயிரினத்தை பாதுகாக்கிறதுக்கு முன் வருவானாம். அந்த மாதிரி ஒரு சமயம் தான் வந்து இந்து சமயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் தான் வந்து சனாதன தர்மம் இன்றைக்கி பேசப்படுறதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பெயர்களால் அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சனாதன தர்மம்னா என்னது, இவங்களே சொல்லிட்டாங்க ஒரு பாயிண்ட்டு, அழிவில்லாத நிலையான அறம். அதாவது வேற ஒருத்தவங்களுக்கு வலி ஏற்பட்டாலும் அது தனக்கு ஏற்பட்ட வலி அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு போய் உதவி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி அதை வந்து தப்பான ப்ரொஜெக்ஷனில் என்னென்னமோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்தது இந்து சமயத்துடைய ஃபண்டமெண்டலான பாலிசி என்னென்னா கடவுளை வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படைக்கிற போது கடவுள் வந்து அதை எப்படி சொல்கிறாங்க, படைக்கிறப்ப அவருக்கு பேர் பிரம்மன், அதே காக்கிறப்ப விஷ்ணு, அது சாவடிக்கும் போது சிவன் அப்படின்னு வித்தியாசமாக பேர் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. இதில் நிறைய இருக்கும். அழிவுனா என்ன, ஆத்மானா என்ன, கர்மா, பாருங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்குன்னு முக்கியமே கிடையாது. சைவம், இதில் இருந்து தான் நமக்கு சில விஷயங்கள் உண்மை தேவைப்படும். சைவம்னா யார், சிவபெருமான கும்பிட்றவங்க வந்து சைவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை பின்பற்றுற எல்லாருமே சைவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது சைவிசம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ரிலீஜியன் ஃபுல்லாகவே. இது வேறு என்ன இருக்குது, இதில் வேறு எதுவும் இல்லை. பதி, பசு இது மாதிரியான விஷயம்லாம் வேண்டாம். இங்கே சும்மா சிவன் அப்படிங்கிறது சைவர்கள் சிவனை உருவ நிலையிலும் அருவ நிலையிலும் வழிபடுறாங்க. சைவம். வைணவம்னா விஷ்ணுவை முழுமுதல்வர்களாக, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இது பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த அவதாரங்கள் இதெல்லாம் எந்த எக்ஸாமுக்கு தேவைன்னா அறநிலையத்துறை எக்ஸாம் வைப்பாங்கல்ல, இந்து அறநிலையத்துறை, அவங்களுக்கு தான் வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கு இது தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வடக்கலைனா என்ன, தென்கலைனா என்ன. வைணவத்தில் இதை சொல்லுவாங்க. வடக்கலை அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தை வடக்கலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து தென்கலைனா ஸ்ரீரங்கம். இது ரெண்டாக இந்த மாதிரி பிரியும். வைணவம் தான், இந்த வைணவம் வந்து ரெண்டாக பிரியுது, வடக்கலை தென்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து வடக்கலைனா என்ன, தென்கலைனா என்னன்னு தெரிஞ்சால் கூட போதும். மற்றபடி டீட்டெயிலாக நீங்கள் இது படிக்க வேண்டாம். காணா பாத்தியம் எல்லாம் நமக்கு தேவையில்லாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன் இருக்குது பாருங்கள். சங்க இலக்கியங்கள் வந்து முருகனை வந்து என்னன்னு சொல்லி கும்பிட்றாங்கன்னா சேயோன். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து சங்க இலக்கியங்களை முருகனை சேயோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு லைன் பாருங்கள். மந்திரங்களுடைய அரசி அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா காயத்ரி மந்திரம். முருகனுக்காக பாடக்கூடிய காயத்ரி மந்திரமா அதில் தானே வரும். அது ஐ திங்க் முருகன் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல.
காயத்ரி மந்திரம் அது வந்து ரிக்வேத காலம், அந்த ரிக்வேத காலத்தில் உருவான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிக்வேதத்தில் இருந்தது தான் காயத்ரி மந்திரம். அதை தான் வந்து மந்திரங்களின் அரசி அப்படின்னு சொல்லலாம். குயின் ஆஃப் என்னது மந்த்ராவா அந்த மாதிரி சொல்லலாம். இந்த வேதங்கள் எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்ததுக்கு பேர் சம்ஹிதைகள், பிராமணம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மந்திரங்களோட அரசி அப்படிங்கிறது. இங்கே இருக்குது பாருங்கள், இது முக்கியம். திருமுறைகள் ரொம்ப முக்கியம். தமிழில் திருமுறை அப்படின்னா என்னது? சில கண்டன் சொல்கிறாங்க திருமுறை, இது மேபி கேட்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. திருமுறை அப்படின்னா 12 திருமுறைகள் இருக்குது மொத்தம், ஓகேவா? அந்த நாயன்மார்களுடைய 63 நாயன்மார்களுடைய பாடல்கள் தான் 12 திருமுறைகளில் வந்து தொகுத்து வச்சுருக்காங்க. நாதமுனியாக தொகுப்பட்டு இதே மாதிரி நிறைய விஷயம் போகும். சரி, 4000 திவ்ய பிரபந்தம், 4000 அதுதான் வந்து நாதமுனி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருமுறைனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தமிழில் திருமுறை அப்படின்னா தம்மை அடைந்தவர்களை சிவமே ஆக்குகின்ற முறை என பொருள் கூறுவர். இந்த லைன் வந்து மேபி கேட்கலாம், பட் இது வரைக்கும் அப்போலாம் கேட்டது கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சைவ திருமுறை 12 இருக்குது, அதாவது தொகுத்தது நம்பியாண்டார் நம்பி, அதுதான் நம்ம நாதமுனின்னு சொல்கிறேன். நம்பியாண்டார் நம்பி தான் வந்து சைவ திருமுறைகள் 12ஐயும் தொகுத்தவர், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதில் 1 முதல் 7 வரையிலான திருமுறைகள் தேவாரம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 2 3ங்கிறது யாருது, 4 5 6 யாருது, 7 யாருதுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம திரும்பி பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு 3மே வந்து சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க 3 பேரையும் சைவ மூவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமுறையை பொறுத்த வரைக்கும். 8வது திருமுறை வந்து திருவாசகம், அது எழுதுனது மாணிக்க வாசகர். 9வது வந்து நாயன்மார்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் எழுதியிருப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்த்து 9வது திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது திருமுறை வந்து திருமந்திரம், திருமூலர் எழுதினது. 11வது திருமுறையில் வந்து காரைக்கால் அம்மையார் மாதிரி இன்னும் ஒரு 12 பேர் இருப்பாங்க, இவங்க எல்லாரும் எழுதினது 11வது திருமுறை. அடுத்து சேக்கிலார், பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவோம். சேக்கிலார் அதாவது பெரிய புராணம் 12வது திருமுறைன்னு சொல்கிறோம். அது பெரிய புராணம்க்கு இன்னொரு பெயர் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நூலில் தான் அக்கால நாயன்மார்களுடைய வரலாறு மொத்தமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். இது வந்து திருமுறைகள் 12 திருமுறைகள், இதை வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த 12 திருமுறை யார் யாருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து 11வதும் 9வதும் தெரியணும்னு அவசியம் கிடையாது, அது கேள்வியாக வராது, மீதி எல்லாமே கேள்வியாக கேட்கலாம். அது வந்து திருமுறை. அதுவே 4000 திவ்ய பிரபந்தம், திருமுறைங்கிறது சைவர்கள், அதுவே 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது வைணவர்களோடது, விஷ்ணுவை கடவுளாக வழிபடுபவர்களது. இது வந்து பார்த்தோம்னா ஆழ்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது ஆழ்வார்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த 12 ஆழ்வார்கள் மொத்தம் இருக்காங்க, அதில் ஆண்டாள் மட்டும்தான் பெண் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு புகழப்படுறாங்களாம். யார் வந்து சூடி கொடுத்த சுடற்கொடின்னு புகழப்படுறாங்க அப்படின்னா அது ஆண்டாள். 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி, ரொம்ப முக்கியம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது நாதமுனி. அதுவே இங்கே என்ன இருக்குது, திருமுறைகளை தொகுத்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. இந்த 2 விஷயத்தை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, இது மேபி கேட்கலாம். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 14 இருக்குது. இது மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதில் தலை சிறந்தது சிவஞான போதம், அதை இயற்றியது மெய்கண்ட தேவர், ரொம்ப முக்கியம். சிவஞான போதம் அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தை இயற்றினது யார் அப்படின்னா மெய்கண்ட தேவர் அப்படிங்கிறவர் தான் இயற்றியிருப்பார் அந்த நூலை. இதில் வந்து சைவ சித்தாந்த மெய்யியல் கருத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்க வேண்டிய சைவ சித்தாந்த சாஸ்திரம் மொத்தம் 14 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து மெய்கண்ட சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பெஸ்ட்டு எது அப்படின்னா சிவஞான போதம், அதை எழுதுனது மெய்கண்ட தேவர். இது வரைக்கும் தெரிஞ்சதுன்னா போதும் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து வேதாந்த நெறிகள், இது வந்து கண்டிப்பாக முக்கியம்தான், இதை நம்ம படிப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது, அதனால் இது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. வேதாந்த நெறிகள் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கேரளாவில் இருந்த ஒரு 2 பேர் வந்து இதில் முக்கியத்துவம் பெறுவாங்க. ஆதிசங்கரர் அப்படின்னு ஒருத்தர். ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அத்வைதம்ங்கிற கோட்பாடை கொடுத்துருப்பார். அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், இது 3 தான் வந்து வேதாந்த நெறிகள். அந்த 3 நெறிகளில் அத்வைதம்ங்கிறது யார் கொடுத்ததுன்னா ஆதிசங்கரர் கொடுத்த நெறி, ஓகேவா? அப்போது அத்வைதம்ங்கிற கோட்பாட்டை உலகிற்கு அளித்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்களா? அதுக்கான ஆன்சர் ஆதிசங்கரர் அப்படிங்கிறார். இவர் வந்து எங்கே பிறந்தார்
அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. கேரளாவில் காலடி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர் தான் யாருன்னா இந்த ஆதிசங்கரர் அப்படிங்கிறவர். இவர் வந்து பௌத்த சமண சமயங்கள் எழுச்சியால் குறிப்பிட்ட இந்து சமயத்திற்கு புத்துயிரூட்டினார் அப்படின்னு சொல்ல. அதாவது என்னன்னா, இவர் வாழ்ந்த காலத்தில் இந்து சமயம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. லைக் வந்து இந்துக்கள் எல்லாரும் புத்திஸ்டாகவும் ஜெயினிஸ்டாகவும் மாறி போயிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் திரும்பவும் இந்துக்களாக மாற்றுறதுக்காக இவர் நிறைய முயற்சி பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவர் வந்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணி பல்வேறு இடங்களில் இவர் உருவாக்கின அத்வைதம்ங்கிற கோட்பாடை வந்து மடங்களாக நிறுவி அங்கே வந்து இந்து சமயங்களை வந்து முன்னேற்றுவதற்காக, அதாவது வேறு மதங்களில் மாறின எல்லாரையும் கூட இந்துக்களாக கொண்டு வர்றதுக்காகவும் இந்துக்களாக வந்தவங்கள இந்து சமய போதனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பின்பற்றுவதற்காக மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இதுதான் இவரோட முக்கிய வேலையாகவே இருந்துச்சு அந்த டைமில். அதுக்கடுத்து அத்வைதம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிறது இல்லை, துவைதம்னா இரண்டு, அதாவது இரண்டு விஷயம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீனிங் என்னென்னா, பிரம்மா நம்மளை படைக்கிறதும் ஆன்மாவும் ரெண்டு விஷயம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கடுத்து விசிஷ்டாத்வைதம்னு ஒன்று வரும். அது வந்து என்ன சொல்லணும்னா, இது இவங்க சொன்ன கருத்து தப்பு, அத்வைதத்தில் சொன்ன கருத்து தப்பு. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது ரெண்டும் வேற வேற, ரெண்டு ஒன்றே கிடையாது அப்படிங்கிறத பின்னாடி சொல்லியிருப்பாங்க அத்வைதமில். சாரி, விசிஷ்டாத்வைத்தமில். அத்வைதமில் இது ரெண்டு கிடையாது, ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இவர் என்ன சொல்கிறாரு, உலகத்தில் பிரம்மா தவிர வேறு எதுவுமே வந்து உண்மை கிடையாது, இது எல்லாமே மாயமான தோற்றங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவாத்மா, அதாவது இது மாதிரி வித்தியாசமாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அத்வைதம்ங்கிற கோட்பாடை யார் சொன்னது அப்படின்னு தெரியணும். ஆதிசங்கரர். அவர் எந்த ஸ்டேட்டு? கேரளாவில் காலடியில் பிறந்தவர், காலடிங்கிற ஊரில் பிறந்தவர் அப்படிங்கிறது தெரியணும். ஞான மார்க்கத்தின் வழி பிரம்மத்தை அறிய விளைதலே அத்வைதம் அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். இந்த லைன் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அதுக்கடுத்து விசிஷ்டாத்வைதம். இது என்னது? ராமானுஜர். விசிஷ்டாத்வைதத்தை சொன்னது ராமானுஜர். இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரு பெரிய சிலை இருக்குது அப்படின்னா ராமானுஜருக்கு தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. ஐ திங்க் தெலுங்கானாவில் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். விசிஷ்டாத்வைத கருத்தை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா ராமானுஜர். இவர் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீரங்கத்தில் தலைமை ஆச்சாரியராக பொறுப்பேற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க வைணவத்தை பரப்புறத தீவிரமாக இருந்தார். ரொம்ப முக்கியம். இவர் என்ன பண்ணார்? இந்தியா முழுக்க வைணவத்தை பரப்புறதுல தீவிரமாக இருந்தார் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. ஜாதி வேற்றுமைகள் இருந்துச்சு இல்லையா இந்துக்கள்கிட்ட, அதை வந்து போக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ டீப்பாலாம் போகணும் அவசியமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அத்வைதம்னா யார் கொண்டு வந்தா, விசிஷ்டாத்வைதம் யார் கொண்டு வந்தா, அடுத்து துவைதம். துவைதத்தை கொண்டு வந்தது யாருன்னா மத்துவர். இவர் தான் இதை பரப்பியிருக்காரு. துதி அப்படின்னா இரண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிரபஞ்சமும் பரமாத்மாவும் வேறானவை, பரமாத்மா தனி, மற்றவை அதில் சேராதவை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு தேவை யார் எதை கொண்டு வந்தா அப்படின்னு மட்டும்தான். கீதை உணர்த்தக்கூடிய 4 மார்க்கங்கள் இதெல்லாம் தேவையில்லை. ஞான மார்க்கம் இந்த மாதிரி கேள்விலாம் நமக்கு வராது. ராஜ மார்க்கம், கர்ம மார்க்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பான தமிழ். கடவுளால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது பகவத்கீதை. அது வேணால் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதனுக்காக வழங்கப்பட்டது திருக்குறள். கடவுளால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது எது அப்படின்னா அது பகவத்கீதை. இந்துக்களோட விழாக்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்து சமயத்தின் பெருமைகள், இந்திய பண்பாட்டில் இந்து சமயத்தோட கொடை என்னென்ன, சமணம், ஜெயினிஸ்ட்டை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால் பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக சமணர்கள் பொறுத்த வரைக்கும், அதாவது ஜெயினிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 24 தீர்த்தங்கரஸ் இருந்தாங்க மொத்தம். ஓகேவா? தீர்த்தங்கரஸ் எத்தனை பேர்னா மொத்தம் 24 நபர்கள். அது நமக்கு வந்து தெரியணும். 24 தீர்த்தங்கரர் இருந்தாங்க. அவர்களுடைய போதனைகளின் தொகுப்பு தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து சமண மதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஜைன மதம், இது மாதிரி நிறைய பேரில் வந்து நம்ம சொல்கிறோம். நிகண்ட மதம் அப்படின்னாலும் இதை தான், பிண்டி மதம், அருக மதம், இது எல்லாமே சமணத்துடைய வேறு பெயர்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து
ஜீனரின் வழி செல்பவர்கள் ஜீனர்கள், ஜீன்கிறது ஜீத்து, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இதில் என்ன தேவைன்னா மொத்தமாக 24 தீர்த்தங்கரர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தேவையா. அதுக்கு அடுத்து அது வந்து எப்படி பிரிஞ்சது, அந்த 24 தீர்த்தங்கரரில் நான் சொல்கிறவங்கள மட்டும் படிச்சுக்கோங்க, மற்ற யாரும் தேவையில்லை. அது எப்படி பிரிஞ்சது அப்படின்னா திகம்பரர் ஸ்வேதாம்பரர் அப்படின்னு ஒரு 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. இந்த ஜைனிஸ்ட் 2 பேரும் வந்து திகம்பரர் ஸ்வேதாம்பரர் அப்படின்னு 2ஆக பிரிகிறாங்க. திகம்பரர் அப்படின்னா என்னென்னா திசையையே ஆடையை அணிகிறவங்க, உடை அணியவே மாட்டாங்க. இவங்க ரோட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள், உடையே அணியாமல் சில பேர் நடந்து போகிறது. அவங்க வந்து ஜைனிஸ்டில் திகம்பர பிரிவை சேர்ந்தவங்க. அதுவே அதாவது திகம்னா திசைன்னு அர்த்தம். அப்போது அந்த திகம் ப்ளஸ் பரர் அப்படின்னா திகம்பர், திசையை ஆடையாக அணிபவர்கள், ஒரிஜினலான துணி அணிய மாட்டாங்க. ஸ்வேதாம்பரர்னா ஸ்வேதம்னா வெள்ளைன்னு அர்த்தம். அப்போ வெள்ளை கலராக உடை அணிஞ்சிட்டு நடந்து போவாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க தான் வந்து ஸ்வேதாம்பரர்னு சொல்கிறோம். இது 2ஆக ஜைனிஸ்ட் வந்து பிரிஞ்சாங்க. அதுக்கடுத்து வந்து இவங்களில் வந்து மொத்தம் 24 தீர்த்தங்கரர் இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த 24 தீர்த்தங்கரர்களில் ஒரு சில முக்கியஸ்தர்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தீர்த்தங்கரர் அப்படின்னா பிறவி பெருங்கடலை கடந்த ஞானி அப்படிங்கிறது பொருள்னு சொல்கிறாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. மொத்தம் 24 தீர்த்தங்கரர். அதில் ஃபஸ்ட்டு யார், ரொம்ப முக்கியம், முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். 23வது தீர்த்தங்கரர் யாருன்னா பார்சவநாதர். 24வது தீர்த்தங்கரர் யாருன்னா வர்த்தமானர், அவர் தான் மகாவீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரோட போதனைகளை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி, மகாவீரரோட போதனைகள். இவர் தான் கடைசி தீர்த்தங்கரில் கடைசி நபர் வந்து யாருன்னா மகாவீரர் தான். இவர் வந்து வர்த்தமானர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 24வது தீர்த்தங்கரர் அவர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலாவது தீர்த்தங்கரர் நம்ம வந்து ரிஷபர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். அவருக்கு இன்னொரு பெயர் ஆதிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிநாதரை தான் நம்ம வந்து ரிஷபர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து 8வது தீர்த்தங்கரர், அது தெரியணும், சந்திரபிரபா. புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து ஆதிநாதர் அது அல்லது ரிஷபர், அவரோட சின்னம் வந்து காளை சின்னம். அதுக்கடுத்து 8வது தீர்த்தங்கரர் சந்திரபிரபா, ரொம்ப முக்கியம். இது கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இவரோடது சந்திரன் சின்னம். அதுக்கடுத்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் நேமிநாதர் 22வது தீர்த்தங்கரர், ரொம்ப முக்கியம். அவரோடது சங்கு, அவரோட சின்னம். 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர், 23வது பார்சவநாதர், 24வது மகாவீரர். மொத்தம் 5 தீர்த்தங்கரர் தான் சொல்லியிருக்கேன். இவங்க 5 பேரை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க போதும். மற்ற யாரை பற்றி நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மகாவீரரோட சின்னம் வந்து சிங்கம். அவ்வளோதான். இந்த 5 பேரை மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கடுத்து இவங்களுடைய திரிரத்தினங்கள், மும்மணிகள்னு சொல்கிறாங்க. ஜைனிஸ்டுடைய திரிரத்தினங்கள் என்ன அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இந்த 3 வார்த்தை தான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எதையும் நீங்கள் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இது 3 வார்த்தையை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஆக்சுவலி மெயின்ஸில் இது ரிலேட்டாக கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து தெரியும், இது இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், 5 பெரும் உண்மைகள் இல்லை நோன்புகள்னு சொல்கிறாங்க. ஜைனிஸ்டுடைய 5 நோன்புகள்: பஞ்ச மகாவிரதம், அகிம்சா, சத்யா, அஸ்தேயா. இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். அகிம்சானா என்னது, யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது. சத்யா வாய்மை அப்படின்னா இது வந்து இப்படி கேட்க மாட்டாங்க. அகிம்சா, சத்யா, அஸ்தேயா இப்படி தான் கேட்பாங்க தமிழ்லையுமே. சத்தியம் அப்படின்னா உண்மை பேசுறது. அஸ்தேயானா திருடாமல் இருக்கிறது, பிறர் பொருளை வந்து கவராமல் இருக்கிறது. அதுக்கடுத்து 4வது வந்து அபரிகிரகா, ஒருத்தவங்களோட சொத்தை அபரிச்சிக்காமல் இருக்கிறது. நம்ம நார்மலாக பேசுகிற வார்த்தை தான் அபரிகிரகா. அடுத்து தன்னடக்கம், பிரம்மச்சரியம், தன்னடக்கம் அப்படிங்கிறது. இந்த நிலைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இவங்களோட உயர்ந்த கொள்கை வந்து சியாத்வாதம்னு சொல்கிறாங்க. அநேகாந்த வாதம் ஆர் சியாத்வாதம். அந்த லைன் வேணால் சும்மா பார்த்துக்கோங்க போதும். அதுக்கடுத்து போதும், வேறு எதுவும் வேண்டாம் இதில். இவங்க வந்து கர்மாவை நம்பினாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அது நம்ம 6th 7th புக்லேயே இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு படிச்சிங்கன்னா போதும். அடுத்து ரொம்ப முக்கியம்,
ஜெயினிஸ்டுடைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் சிலது நடந்துச்சு. அதாவது சங்கா, ஜெயினிஸ்ட் சங்கா, மகாவீரரோட சீடர்களில் முக்கியமானவர் பத்ரபாகு, ரொம்ப முக்கியம். இந்த பத்ரபாகு எங்கே இருப்பார் அப்படின்னா மௌரியன் பீரியடில் இருப்பார். மௌரியர்கள் காலகட்டம் அப்படின்னு ஒன்று படிப்போம் ஹிஸ்ட்ரியில். அவங்களோட காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த பத்ரபாகு. இவர் வந்து மகாவீரருடைய சீடர்களில் ஒருவர் தான் இந்த பத்ரபாகு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அவரோட மகாவீரரோட சீடர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதி, ஆண் பெண் வேறுபாடு, சீடர்கள் சேதுவ இதெல்லாம் ஓகே. மகாவீரரோட சீடர் தான் பத்ரபாகுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் வந்துருங்க. இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சமண மாநாடு, புத்த மாநாடு 4 இருக்கும், சமண மாநாடுமே 4 இருக்கும். அதில் 2 இங்கே கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. முதல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரம் எங்கே நடந்துச்சு? சமணர்களுடைய முதல் மாநாடு பாடலிபுத்திராவில் நடந்துச்சு. யாரோட தலைமையில் நடந்துச்சுன்னா ஸ்தூலபத்ரரோட தலைமையில் நடந்துச்சு. புரியுதா? முதல் சமய மாநாடு, சமண சமய மாநாடு எங்கன்னா பாடலிபுத்திரம். இப்போ இருக்கிற பாட்னாவை தான் பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடலிபுத்திரம் அங்கே வந்து ஸ்தூலபத்ரங்கிற ஒருத்தரோட தலைமையில் நடந்துச்சு. அங்கே தான் சமணஸ் ஜெயினிஸ்டுடைய ரிலீஜியன் புக்ஸான 12 அங்கங்கள் வந்து தொகுத்துருக்காங்க இந்த முதல் மாநாட்டில். புரியுதா? சமண சமயத்திலே 12 அங்கங்கள் தொகுத்தது எந்த மாநாட்டில் அப்படின்னா முதல் சமண சமய மாநாட்டில் அப்படிங்கிறது தெரியணும். அங்கே தான் வந்து ஸ்வேதாம்பரர் திகம்பரர் அப்படிங்கிறது 2ஆக பிரிஞ்சதான். இது கேட்கலாம். அப்போது சமண சமயம் வந்து 2ஆக பிரிஞ்சது எப்போ அப்படின்னா முதல் சமண சமய மாநாட்டில் தான் பிரிஞ்சிச்சு அப்படிங்கிறது எழுத தெரியணும். அடுத்து 2வது சமண சமய மாநாடு வல்லபியில் நடந்துச்சு. வல்லபிங்கிற இடத்துல நடக்குது. யாரோட தலைமையில் அப்படின்னா தேவாதி கிருஷ்மர்மனா அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே வந்து 12 அங்கங்கள் 12 உப அங்கங்கள் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இவங்களுடைய கோவில்கள், இவங்களோட கட்டடக்கலை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானில் மவுண்ட் அபுங்கிற இடத்துல தில்வாரா கோவில் இருக்குது. அதுதான் இவங்களோட முக்கியமான பேசப்படுற கோவில். சமணர்களோட மிக முக்கியமான கோவில்னால் ராஜஸ்தானில் இருக்குது. இதில் எப்படி கேள்வி கேட்பான்னா தில்வாரா கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேட்சிட்டில் வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தானில் மவுண்ட் அபுங்கிற இடத்துல தில்வாரா கோவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இது வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழங்கி வம்ச மன்னர்களால் கட்டப்பட்டது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆதிநாதரோட கோவில் இங்கே பாருங்கள். முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர் இருக்கார் இல்லையா, அவரோட இன்னொரு பேர் தான் ஆதிநாதர்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அவருக்காக கட்டப்பட்ட கோவில் தான் எது அப்படின்னா ரணக்பூர் ஜெயின் கோவில். இது வந்து பழுப்புநிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷேத் தர்னாஷாங்கிற மன்னரால் ராணா கும்பாவின் உதவியுடன் கட்டப்படலாம். இதெல்லாம் ஓகே. ரணக்பூர் ஜெயின் கோவில் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது யாருக்காகனா ஆதிநாதருக்காக கட்டப்பட்ட கோவில். ஸோ இவங்களோட காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெயினிஸ்டோட இலக்கியங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இவங்க என்ன மொழியிலெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னா பாலி மொழி. இவங்க பயன்படுத்தினது வந்து பாலி மொழி. அர்த்தமகதின்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு பெயர், பாலி மொழிக்கு இன்னொரு பெயர் வந்து அர்த்தமகதி அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து இந்த பத்ரபாகுன்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, இவர் தான் வந்து கல்பசூத்ரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். கல்பசூத்ரா அப்படின்ற புக்கு பத்ரபாகுவால் எழுதப்பட்டது. யார் அந்த பத்ரபாகு அப்படின்னா நான் முன்னையே சொன்ன மகாவீரருடைய ஒரு சீடர் தான் இந்த பத்ரபாகு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ பத்ரபாகுங்கிறவர் எழுதின கல்பசூத்ராங்கிற புக்கு எதை பற்றி பேசுது? தீர்த்தங்கரர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுது. புரியுதா? கல்பசூத்ரா அப்படிங்கிற புக்கு தீர்த்தங்கரர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுது. அதே மாதிரி இந்த சமணர்களுடைய காலகட்டத்தில் தான் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, யாப்பரங்கலக்காரிகை, நன்னூல், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி இந்த மாதிரியான நூல்கள்லாம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கர்நாடகாவில் இந்த கோவில் போயிருக்கீங்களான்னு தெரியல. இங்கே வந்து ஒரு புத்தருங்கிற ஒரு சமணருடைய சிலை வந்து உடையே இல்லாமல் மிகப்பெரிய ஹைட்டில் இருக்கும், ரொம்ப ஹைட்டில் இருக்கும். கர்நாடகாவில் கோமேதீஸ்வரர் சிலை, சரவணபெலகுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கோமதீஸ்வரர் சிலை அப்படிங்கிற ஒருத்தரோட சிலை இருக்குது. ரொம்ப ஹைட் இருக்கும், ஆனால் உடை எதுவும் இருக்காது. ஒரு ஆண் சிலை, உலகிலேயே மிகப்பெரிய சிலை இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், நீங்கள் போயிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சரவணபெலகுலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 57 அடி உயரம் கொண்டது. பாகுபலின்னு சொல்கிறாங்க இந்த சிலையோட பேர்.
சாமுந்த்ராயாங்கிறவரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உதயகிரி புலிகுகை, உதயகிரியில் இருக்கிற புலிகுகை, எல்லோரால் இருக்கிற இந்திர சபை, இது எல்லாமே இவர்களோட காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கோமேதகா, இவர் வந்து திகம்பர சமண துறவி. ஏன்னா திகம் புரியுதா, திகம்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம், திசையையே ஆடையா அணிகிறவங்க. அப்போ இவங்களுக்கு உடை கிடையாது, அப்போ அந்த கோவில் அப்படிங்கிறது உடை இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கோமதீஸ்வரர். ஸோ இவங்க இந்த துறவி இந்த கோமேதகாங்கிற துறவி வந்து திகம்பரத்தை சேர்ந்தவர். அவரோட புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த சிலையை வந்து வச்சிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து சமணர்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேரா தான் பார்த்துக்கோங்க, இந்த பேரா ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சமணர்களுடைய கோவில்களும் அவங்க தொடர்பான சின்னங்களும் இருக்குது அப்படின்னா, கழுகுமலை வெட்டுவான் கோவில்கிட்ட நியர்பை அது பக்கத்தில் வந்து ஒரு செதுக்கப்பட்ட கருப்படுக்கை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மதுரையில் ரொம்ப முக்கியம் சித்தன்னவாசலில் இருக்குது. சீயமங்கலம், காஞ்சிபுரம், எண்ணாயிரம், மேல் சித்தாமூர், இந்த பகுதிகளெல்லாம் சமண தீர்த்தங்களுடைய சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், அதுவும் சமண படுக்கைகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மதுரையில் தான் முக்கியமாக இருக்குது. இந்த பிளேசஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து இந்திய பண்பாட்டிற்கு சமண சமயத்தோட கொடை என்னென்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததை கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதனால் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். டேரெக்டாக புத்திஸ்ட்டுக்கு போயிடலாம். அடுத்தது எப்படி சமணம் வந்து முற்காலத்தில் உருவாச்சோ அதே மாதிரி தான் புத்த மதமும் முன்னாடியே உருவாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில், சீனா, கொரியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, மியான்மர் இந்த மாதிரியான கண்ட்ரிலெல்லாம் பெரும்பான்மையாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த காலத்தில் இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்துலேயும் போக்கணுங்கிறதுக்காக இந்த புத்திஸ்ட் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து சாக்கிய மதம்னு சொல்கிறாங்க. பாலி பௌத்தம், திருமறை பௌத்தம், தென்னாட்டு பௌத்தம், தேரவாதம், ஸ்தவிரவாதம், இந்த மாதிரி நிறைய பேர்களால் இந்த மதத்தை சொல்கிறாங்க, புத்த சமயத்தை. புத்தர்னா யார், இவரோட இயற்பெயர், இவரோட ஒரிஜினல் நேம் வந்து சித்தார்த்தர். அவருக்கு எப்படி மகாவீரருக்கு வருத்தமானாரோ அதே மாதிரி இவரோட ஒரிஜினல் பேர் வந்து சித்தார்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எங்கன்னா நேபாளத்தில் பிறக்கிறாரு. கபிலவஸ்து, நேபாளத்தில் கபிலவஸ்துங்கிற இடத்துல லும்பினி வனம், துளசி தோட்டம் சம்திங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவரோட அம்மா அப்பா பேர்லாம் நமக்கு தேவை கிடையாது. இவரை வந்து கௌதமர் அப்படின்னு சொல்லுவாங்க, கௌதம புத்தர்னு சொல்லுவாங்க. சாக்கிய முனி, சாக்கிய வம்சத்தில் இருந்து பிறந்ததுனால இவரை சாக்கிய முனின்னு சொல்லுவாங்க. மெய்ஞானம் பெற்றதுனால இவரை புத்தர்னு சொல்லுவாங்க. அதாவது தியானம் பண்ணி அதனால அந்த இறைநிலை அடைஞ்சிட்டோன்னா நமக்கு வந்து புத்தர் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு இவங்களோட காலகட்டத்தில். ஆக்சுவலி இவர் வந்து 4 பேர் உண்மைகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் தன்னோட வாழ்க்கையில். ஒரு இடத்துல 4 உண்மைகளை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஒரு ரொம்ப வயசான ஒரு முதிர்ந்த மனிதன், அதாவது கவனிப்பாரற்றுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு நோயாளி, ஒரு பிணம், செத்துப்போன ஒருத்தரை தூக்கிட்டு போகிற 4 பேர், ஒரு துறவி, இந்த 4 பேரையும் ஒரே இடத்துல பார்க்குறாரு. அவங்க படக்கூடிய துன்பத்தை எல்லாம் பார்த்து அவங்கள அந்த துன்பத்தை எல்லாம் போக்குறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் இவர் மிகப்பெரிய துறவி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு புத்தர்ன்ற பெயரே வந்துச்சு. அப்படி போகும்போது கயா, புத்த கயான்னு சொல்லுவாங்க, அந்த கயாங்கிற இடத்துல போதி மரம், அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிடைச்ச உடனே அவர் தன்னோட முதல் உரை எங்கே நிகழ்த்தினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புத்தர் வந்து முதல்ல தன்னோட உரை நிகழ்த்திய இடம் சாரநாத்தில் இருக்கிற மான் பூங்கா. ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இது. சாரநாத்தில் இருக்கிற மான் பூங்காவில் தான் தன்னோட முதல் உரையை வந்து இவர் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து என்னென்னா, அவர் உரை நிகழ்த்தின அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தர்ம சக்கர பரிவர்த்தனா அல்லது சட்ட சக்கரம். ரொம்ப முக்கியமாக தர்ம சக்கர பரிவர்த்தனான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், அந்த அளவுக்கு இது தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து புத்தரோட 4 கொள்கைகள் நம்ம எப்படி அங்கே பார்த்தோம், அஸ்தேயா, அதாவது என்னது சத்தியா அப்படின்னு 4 பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. 4 நோபல்ஸ். என்னது, இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது துன்பமானது, அதாவது நம்ம வந்து ஆசையை வந்து ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பார். உலக வாழ்க்கை அப்படிங்கிறது துன்பம் துயரம் நிறைந்தது, அதுதான் இவர் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அந்த துன்பம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஆசைனால தான் வருது. அப்போ ஆசையை தான் துன்பத்துக்கு காரணம், ஆசையை விட்டொழிக்கணும்னு சொல்கிறாரு.
அதுக்கு அடுத்து வந்து எண்வகை நல்வழியை மேற்கொண்ட ஆசைகளை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எண்வகை வழிகள்னா 8 வகையான வழிகளை வந்து இவர் சொல்லியிருப்பார். வாழ்க்கையில் முக்தி பெறுவதற்கு 8 வகையான வழிகள், அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 8 fold path. இவர் நன்னம்பிக்கை சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ரைட் ஃபெய்த்து நல்லெண்ணம், அடுத்து ரைட் தாட்டு நல்வாக்குனா ரைட் ஸ்பீச்சு நற்செயல், ரைட் ஆக்ஷன் நல்வாழ்க்கை, ரைட் லிவ்லிஹுட் நன்முயற்சி. இந்த 8ஐயும் ஜஸ்ட் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. பட் இதெல்லாம் கேள்வியாக வராது. அதுக்கடுத்து கோல்டன் பேத், இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் இல்லை. இவங்களோட முக்கிய நோக்கமே என்னன்னா நிர்வாணம். ஆசை தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால அந்த ஆசையை வந்து நீக்கிடணும். ஒருத்தன் நிர்வாண நிலைக்கு வந்துட்டான் அப்படின்னா, மெய்யறிவு நிலை அப்படி வந்துட்டான்னா அவனுக்கு ஆசை எல்லாமே போயிடும். அதுதான் மகா நிர்வாணம் அப்படின்னு சொல்லுது. இதை சொல்கிறது எதுனா சுத்தபீடகா. ஆக்சுவலி இவங்க புத்திஸ்ட் வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. சுத்த வினய அபிதமன் 3ஆக பிரிப்பாங்க. அதில் சுத்த பீடகம் அப்படின்னு சொல்கிறது மகா நிர்வாணத்தை பற்றி பேசுகிறது. பிறப்பு இறப்பு போன்ற துன்பங்கள்லேருந்து விடுபட்டு நிர்வாண நிலையை அடைய எண்வழி மார்க்கங்களை பின்பற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பெண்களால் இதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா பெண்களால் நிர்வாண நிலை வந்து அடைய முடியாது, அவங்களால இந்த நிலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களால் வந்து இந்த நிலைக்கு வரவே முடியாது, புத்த நிலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கர்ம வினை, அதாவது இது வந்து 2 பேருமே ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். கர்ம வினைங்கிறது புத்திஸ்ட்டும் ஜெயினிஸ்ட்டும். அதாவது என்னது, இப்பிறப்பிலும் மறுபிறப்பிலும் நீ செய்கிற வினை தான் உனக்கு திரும்பவும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான் வந்து அதுலேருந்து யாருமே தப்பவே முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து கர்ம வினைங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, இவங்க என்னெல்லாம் பின்பற்றணும், ஒரு 5 உண்மைகள், பேருண்மைகள் வந்து பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. அதே கான்செப்ட் தான். பிறர் பொருள், அதாவது அஸ்தேயம், திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, சத்தியா, அதுக்கடுத்து கொல்லாமை, அதுக்கடுத்து வந்து இது வந்து அபரிகிரகா, கொல்லாமைன்னு வந்து அது கல்லுண்ணாமை. அடுத்து இந்த 5 வந்து புத்திஸ்ட் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஆனால் புத்திஸ்டோடைய 4 செஷன்ஸ் ரொம்ப முக்கியம். முதல் புத்த சமய மாநாடு எங்கே நடந்துச்சு? ராஜகிரகம். இது வந்து மகா கசபர் அவரோட தலைமையில், ரொம்ப முக்கியம். இது வேறு எங்கேயுமே இருக்காது இந்த லைனு, இந்த வார்த்தை வேறு எந்த புக்லேயும் கிடைக்காது, அதனால் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் செஷன் வந்து ராஜகிரகமில் மகா கசபரில் நடந்துச்சு. மகா கசபருங்கிற ஒருத்தரோட தலைமையில். அந்த பீரியடில் அஜாத சத்ருவோட ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அஜாத சத்ரு யார் அப்படின்னா இவருடைய பையன், அதாவது சந்திரகுப்த மௌரியர், அவரோட பையன் தான் வந்து இந்த அஜாத சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பீரியடில் தான் வந்து மகா கசபர் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் ராஜகிரகத்தில் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் செஷன் வந்து நடந்திருக்கு. அதுக்கடுத்து 2வது புத்திஸ்ட் செஷன் வந்து வைஷாலியில் நடந்திருக்கு. இது ஒரு டைம் மேட்சிட்டில் கேட்டிருக்காங்க, இது எங்கெங்கே நடந்துச்சு, என்னென்ன செஷன் அப்படிங்கிறது. வைஷாலியில் செகண்டு. அதோட தலைவர் யார் அப்படின்னா சபா சமிகா. பட் அதோடைய யாரோட ஆட்சி காலம்னா காலசோகாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ராஜகிரகம் அஜாத சத்ரு, வைஷாலி காலசோகன், இதுதான் முக்கியம். அந்த தலைவர் முக்கியம் கிடையாது. தலைவரே இவங்க தான் சொல்லுவாங்க சில இடங்களில். 3வது புத்த சமய மாநாடு வந்து பாடலிபுத்திரம், பாட்னாவில் நடந்துச்சு. இது வந்து மொக்காலி புத்த திசாங்கிற தலைமையில் அசோகரோட ஆட்சி காலம், இதுதான் முக்கியம். பாடலிபுத்திரமில் அசோகருடைய காலத்தில் நடந்துச்சு. அதுக்கடுத்து இந்த பீரியடில் 3வது புத்த சமய பீரியடில் தான் அபிதம்ம பீடகம் அப்படிங்கிறது தொகுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த 4வது புத்த சமய மாநாடு வந்து காஷ்மீரில் நடக்குது, குந்தல்வனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கனிஷ்கரோட காலத்தில் வசுமித்திரருடைய தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்களும் தனியாக மகாயனம் ஹீனயானம்னு பிரிகிறாங்க. இப்போ எப்படி வந்து சமணர்கள் ஜெயினிஸ்ட் வந்து திகம்பர ஸ்வேதாம்பரன்னு பிரிகிறாங்களோ, அதே மாதிரி இவங்களும் வந்து மகாயனம் ஹீனயானம்னு 2ஆக பிரிகிறாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அது எப்போ பிரிகிறாங்க? 4வது புத்த சமய மாநாட்டில் தான் மகாயனம் ஹீனயானம்னு 2ஆக பிரிகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க வந்து புத்திஸ்டாக மாறணும் அப்படின்னா அவங்க துறவரத்தை கடைபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆடல் பாடல்களை பங்கு கொள்ளக்கூடாது, நறுமண பொருட்கள், ஆடம்பரம், இதெல்லாமே இந்த மாதிரி சில விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பௌத்த இலக்கியங்கள்.
பௌத்த இலக்கியம்னாலே பாலி மொழியில் தான் எழுதியிருப்பாங்க, அவங்களும் சரி இவங்களும் சரி. ஸோ அது வந்து அவங்களோட புத்தர்களுடைய புனித நூல் வந்து திரிபீடகா அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கூடைகளா, அதுதான் நான் முன்ன சொன்ன சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம பீடகா. சுத்த பீடகான்னா என்ன, வினய பீடகா ஒவ்வொன்றும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சுத்த பீடகான்னா புத்தருடைய போதனைகள் எல்லாமே சுத்த பீடகால இருக்கும். அதே வினய பீடகால ஒரு ஆணாக இருந்தால் எப்படி துறவியாக மாற முடியும், பெண்ணாக இருந்தால் எப்படி துறவியாக மாற முடியும், அவங்க எந்த மாதிரி விதிமுறைகளை கடைபிடிக்கணும், அதெல்லாம் வந்து வினய பீடகால கொடுத்துருக்காங்க. அபிதம பீடகால பௌத்த தத்துவ விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது அதோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் அபிதம பீடகா. அதை தொகுத்தது தான் 3வது புத்த சமய மாநாட்டில். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா போதுமானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 3மே யாரோட காலகட்டத்தில் தொகுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. சுத்த வினய அபிதம அப்படிங்கிற 3மே இலங்கை மன்னருடைய காலகட்டம், இலங்கை வட்டக்காமினி அபயனுங்கிற மன்னருடைய காலகட்டத்தில் தான் வடிவம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லக்கூடிய நூல் எதுனா மகாவம்சம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மகாவம்சம், தீபவம்சம்னு. அந்த 2 நூல்களுமே எதை பற்றி பேசுது அப்படின்னா இலங்கை மன்னர்களை பற்றி பேசுது. மகாவம்சம், தீபவம்சம் இது 2மே வந்து யாரை எதுனா பௌத்த நூல்கள். இது 2ம் பாருங்கள் எங்கேயே கொடுத்துருக்காம பாருங்க. மகாவம்சம், தீபவம்சம் என்ற பாலி மொழி நூல்கள் இலங்கை சார்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜாதக கதைகள் பற்றியும் இது பேசுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி தமிழில் புத்த நூல்கள் என்னென்ன இருக்குன்னா மணிமேகலை, வீரசோழியம், குண்டலகேசி போன்றவை பௌத்த சமய படைப்புகள். இது நமக்கு தெரியணும். பௌத்த சமய பிரிவுகள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப முக்கியம், நல்லாவே படிச்சுக்கணும். என்னது பௌத்த சமயம் அப்படிங்கிறது கனிஷ்கரோட ஆட்சி காலத்தில், நம்ம இப்போ தான் பார்த்தோம் 4வது புத்த சமய மாநாடு கனிஷ்கரோட காலத்தில் நடந்துச்சு. அவரோட பீரியடில் தான் வந்து ஹீனயானம் மகாயானம்னு 2ஆக பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டாக 2 பிரிவாக பிரிஞ்சாங்க. ஹீனயானம்னா என்னது, சிறிய வாகனம், மகாயானம்னா பெரிய வாகனமா. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது புத்தரோட உருவத்தை வச்சு வழிபடுறவங்க யாருன்னா மகாயான பிரிவை சேர்ந்தவங்க. உருவமே இல்லாமல் வழிபடுறவங்க ஹீனயானம். அதாவது வீடு பேர், ஒருத்தன் துறவரம் அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறது, அதுதான் வீடு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து துறவரம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆசைப்பாசை, மனைவி, குழந்தைகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் துறக்கணும் அப்படின்னா அதுக்கு துறவரம் தான் சரியானதுன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க துறவரத்தை வலியுறுத்துறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒரே விஷயத்தை நம்பினாங்கன்னா அது வந்து கர்மா மட்டும்தான். ஜென் பௌத்தம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென் வந்து இன்றைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பின்னாடி காலத்தில் இந்த ஜெயினிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரிவாகவும் பிரிஞ்சிருக்காங்க. அது வஜ்ராயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வஜ்ராயணம் அப்படின்னா வைர வாகனம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. மாந்திரீக யோகத்தை பற்றி பேசுகிறது தான் வஜ்ராயானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு நமக்கு வேண்டாம். பௌத்த சங்கம், அதே மாதிரி இந்த பௌத்த சங்கத்தில் இருக்கிற ஆண் துறவிகள், ஆண்கள் புத்திஸ்டாக மாறுறாங்கல்ல அவங்களுக்கு பிக்குகள்னும், பெண்கள் வந்து துறவியாக மாறினா அவங்களுக்கு பிக்குனிகள் அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி இவங்கள அந்த சங்கத்தில் வந்து அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடம் கொடுப்பாங்களாம். அந்த யாருன்னா பிக்குகள், பிக்குனிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குடும்ப உறுப்பினர்களான உபாசகர்கள், அவங்களோட உறுப்பினர்களுக்கு பேர் வந்து உபாசகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பௌத்த கட்டடக்கலை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து கனிஷ்கர் காலத்தில் உருவான பௌத்தருடைய கட்டடக்கலை என்ன அப்படின்னா காந்தாரக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தாரக்கலை இந்த புத்த சமயங்கிறது உலக அளவில் ஃபேமஸான ஒன்று தான். பட் சமண சமயங்கிறது இந்தியாவில் தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் போகலை. ஆனால் புத்த சமயங்கிறது வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனது. அதை வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆக்கணுங்கிறதுக்காகவே அசோகர், கனிஷ்கர்லாம் நிறைய பாடுபட்டிருக்காரு. அசோகர் தன்னோட பிள்ளைகள் 2 பேரையுமே இலங்கைக்கு அனுப்பியிருப்பார் பௌத்தத்தை இது பண்ணுறதுக்காக, பரப்புறதுக்காக. ஒரு மரத்தை வந்து நட சொல்லி கொடுத்து, அந்த மாதிரி நிறைய விஷயம், ஒரு பெரிய கதையே இருக்குது அதுக்கு. அடுத்து தாய்லாந்தில் இருந்துச்சு, ஸ்ரீலங்கா, இலங்கையில் இருந்துச்சு சொல்கிறாங்க பாருங்கள். அதில் அசோகர் காலத்தில் இலங்கையில் பௌத்த சமயம் வந்து பரப்பப்பட்டுச்சு. 4வது நூற்றாண்டை சேர்ந்த சுண்ணாம்பு கல்லாலான புத்தரோட நின்றகோல சிற்பம் இலங்கை அனுராதபுரம் அருங்காட்சியகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கேட்கலாம் கொஷின். அதாவது இலங்கையில் புத்தருடைய நின்றகோல சிற்பம் வந்து இருக்குது, அனுராதபுரம் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா 4வது காலகட்டத்தை சேர்ந்தது. அந்த மாதிரி இதில் இந்த வார்த்தையிலேருந்து கேள்வி கேட்கலாம். இலங்கையோட கான்செப்ட்லேருந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கடுத்து பௌத்த பல்கலைக்கழகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வேணால் தெரிஞ்சுக்கோங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி ரொம்ப முக்கியமானது, விக்ரமசீலா யூனிவர்சிட்டி, ஓதாந்தபுரி, சோமபுரா, ஜகத்தாலா, வல்லபி, இது எல்லாமே இந்தியாவில் இருந்த புத்திஸ்டுடைய சமய பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜொராஸ்ட்ரியனிசம், இது வந்து பார்த்தோன்னா தோற்றுவிச்சவர் அப்படின்னே ஒருத்தங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில். ஜொராஸ்ட்ரிய சமயங்கிறது ஜொராஸ்டருங்கிறவர் தான் இதை உருவாக்குனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா பார்சி சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் முக்கியம் இல்லை, சும்மா வேணால் தெரிஞ்சுக்கோங்க. இறைவனை தரிசித்த பிறகு தங்க ஒளிங்கிற ஜொராஸ்டிரர் என அழைக்கப்பட்டார். அதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது இவங்களுடைய போதனை என்னென்னா அகூரமஸ்தா, இது ரொம்ப முக்கியம், உயிரும் உள்ளமும் எனக்கும். இவங்களை பற்றி கேட்டால் இது ஒன்று தான் கேட்கலாம். இவங்களுடைய போதனை அப்படின்னாதே அகூரமஸ்தா தான், அது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையே கிடையாது. இதில் அகூரமஸ்தானா ஒரு கடவுள் வழிபாடு, அவங்க ஒரே ஒரு கடவுள், அந்த தங்கத்தால் ஆன அந்த அதை மட்டும்தான் வழிபடுவாங்க, வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வேறு எதுவுமே தேவையில்லை. ஜென்ட் அவெஸ்தாங்கிறது ஒரு புக்கு. அகூரமஸ்தா அப்படிங்கிற கடவுளால் உருவாக்கப்பட்டது தான் வந்து ஜென்ட் அவெஸ்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த புக்கு. ஜென்ட் அவெஸ்தாங்கிற புக்கு, அகூரமஸ்தா, இதெல்லாம் வந்து ஜொராஸ்ட்ரியர்கள் காலகட்டத்தை சேர்ந்தது, அவங்களோடது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இந்த புக்கு ஜென்ட் அவெஸ்தா எழுதுனது விஸ்தபாங்கிற ஒரு ஜொராஸ்டரர், இவரும் ஒரு ஜொராஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாம். அதுக்கடுத்து டைரெக்டாக நீங்கள் வந்து இஸ்லாமுக்கு வந்துடுங்க. இஸ்லாம்ங்கிற வார்த்தை வந்து ஒரு அரபு சொல்னு சொல்கிறாங்க. இஸ்லாம்னா கீழ்ப்படிதல்னு அர்த்தமா இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்களோட வேதம் வந்து என்னென்னா குரான், அல்லாஹ்வுடைய வேதம் குரான் அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது நபிகள் அறிமுகப்படுத்தினது. முகமது நபினா யார் அடுத்தது சொல்கிறாங்க. இஸ்லாம் சமயத்துடைய தீர்க்கதரிசி அப்படின்னு முஸ்லீம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர் தான் வந்து முகமது நபி. அவர்களோட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடவுள் யார் அப்படின்னா அது முகமது நபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களோட புனித நூல் வந்து குரான், திருக்குரான். இவங்களோட கடவுள் அல்லாங்கிறது கொடுத்துருக்காங்க. அவரை தவிர வேறு யாருமே கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ முஸ்லீம்ஸ் காமனாக ஒரே ஒரு கடவுள், அது அல்லாவை தான் கும்பிட்றாங்க, வேறு யாருமே கிடையாது. உலகின் முதல் இறை தூதர் அல்லாஹ், நபிகள் நாயகம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இறுதியான இறை தூதர் முகமது நபி. அடுத்து வந்து கடமைகள், இஸ்லாத்தோட கடமைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலிமா, ஒரு இஸ்லாமியனா ஒருத்தன் பிறக்கிறான்னா அவன் தினசரி செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜி. கடைசியாக போக வேண்டியது அவன் ஹஜ் பயணம். ஒருத்தன் மெக்கா, ஹஜ்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, மெக்கா, அங்கே வந்து ஒரு தடவையாவது பயணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த இதில் புரியும். மற்றபடி நமக்கு இதில் நோன்பு, ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாம் நாட்காட்டியின்படி ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பாங்க, அவங்களோடது கடமை, அதுதான் நோன்புங்கிற 3வது கடமைன்னு சொல்கிறாங்க. ஹஜ்ஜுங்கிறது புனித பயணம். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இஸ்லாமியருமே தன்னோட வாழ்நாளில் ஒரு முறையாவது மெக்கா நகரத்தில் இருக்க காபாவை தரிசிக்கிறது இஸ்லாமோட 5வது கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாவோட பிரிவு என்னது, முகமது நபி மூலமாக வந்தவங்க சன்னி பிரிவு, அதுக்கு இமாமுங்கிறவங்களை ஏற்றுக்கிட்டவங்க ஷியா பிரிவுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பழங்காலத்துலேருந்தே படிக்கணும், முகல்ஸ் எம்பையர்லேயே இதெல்லாம் நம்ம படிப்போம். சூஃபி இயக்கம், முஸ்லீம் அறிஞர்கள் சூஃபி இயக்கத்தை வந்து கொடையாக வழங்கியிருக்காங்க. சூஃபிங்கிறவர் சூர்தாசருங்கிறவரோடது. யுனானி மருத்துவ முறை இஸ்லாமியர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அது தெரிஞ்சுக்கலாம் வேணா இந்த இடத்துல. யுனானி அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ஆயுஷில் யுனானின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து முஸ்லீம்ஸ் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கிறிஸ்டின்ஸு, இயேசு கிறிஸ்துவோட உயர்ந்த கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்டின்ஸு. கிறிஸ்தவத்தோட முன்னோடி இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. இவரை வந்து ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எங்கள் இஸ்ரேல் நாட்டில் பெத்தலஹேம்ங்கிற இடத்துல ஜோசப் கன்னிமேரியோட குழந்தையாக பிறந்திருக்காரு, ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களோட கோட்பாடெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இவங்களோட புனித நூல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. விவிலியம்னு சொல்கிற பைபிள், உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்னா விவிலியம் தான். அது 2வது திருக்குறள். அந்த நூலுக்கு தமிழ் பெயர் தான் வந்து தமிழ்னு கிடையாது, பைபிள்னு சொல்கிறோம். விவிலியம் அப்படிங்கிறது பைபிள். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை தான் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.
அது இல்லாமல் புனித வெள்ளி, ஈஸ்டரு, அதுக்கடுத்து நியூ இயரு இதெல்லாமே கொண்டாடுறதா சொல்கிறாங்க. கிறிஸ்துவம். அடுத்து வந்து இவங்க சீக்ஸு. இந்த லெசனை முடிச்சுட்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சீக்ஸ் வந்து பார்க்குறோம். அடுத்தது சீக்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து சீக்கிய சமயத்தை வந்து உருவாக்குனவர் யார்? ரொம்ப முக்கியம், குருநானக். இன்றைக்கி இருக்கிற பஞ்சாப்காரங்க தான் சீக்கியர்கள் அதிகமாக இருக்கிற இடம். அதனால தான் இவங்க இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப, எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். அது வந்து கம்யூனிசம்ங்கிற டாப்பிக்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ குருநானக்கோட போதனைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து இவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குருநானக் அப்படிங்கிறது தெரியணும் ஃபஸ்ட்டு. இவரோட போதனைகள் சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க, அதெல்லாம் வேண்டாம். இவங்களோட கடவுள் வந்து சத்நாம். கடவுள் ஒருவர், அவர் இரண்டாகவோ மூன்றாகவோ பலவாகவோ கிடையாது, கடவுளுக்கு வடிவம் கிடையாது, அவர் ஒருத்தர் தான், அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வீடு பேர், புனித நூல் நான் சொன்னல குரு கிரந்த் சாஹிப், ஆதி கிரந்தம்னு சொல்கிறாங்க. சமயகுரு அர்ஜுன் சிங் ஆதி கிரந்தம் கடைசியாக இருந்தவங்க ஆதி கிரந்தம்ங்கிற ஒரு இதை வந்து தொகுக்கிறாரு. கடவுளின் சொல் ஆதி கிரந்தம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து குருவின் சொல், குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த மொழியிலனா குர்முகி எழுத்து மொழியில் இருக்கான், குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற பெயரில் இருக்குது. அதாவது சீக்கியர்களுடைய புனித நூல் வந்து குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொகுத்தது யார் அப்படின்னா அர்ஜுன் சிங்குங்கிறவர். இவர் ஒரு குரு, ஆதி கிரந்தம்ங்கிற பேரில் தொகுத்திருப்பார். சீக்கியர்களோட வழிபாட்டு தலங்கள் அதிகமாக எங்கன்னா குருத்வாரா அப்படிங்கிற இடத்துல இருக்குது, அதை சொல்லியிருக்காங்க. சீக்கியத்துலேயும் வந்து 2 பிரிவுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அமிர்தசரஸ்பூர் கோயில் இதெல்லாம் வந்து அவங்களோடது. அந்த சீக்கியர்களோட 2 பிரிவு என்ன அப்படின்னா, நம்ம வந்து 10th புக்கில் படிச்சிருப்போம், நாம்தாரி நிரங்கரி அப்படின்னு 2 பிரிவில் இருப்பாங்க. நாம்தாரி அப்படிங்கிறவங்க, நாம்தாரி அப்படிங்கிற சீக்கியர்களோட இதை நிறுவனது யாருன்னா பாபா ராம் சிங். நிரங்கரிங்கிற பிரிவை உருவாக்குனவர் பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறவர். இவங்க வந்து கால்சாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியம், ஐஎன்எம்ல வரும் இந்த டாபிக். கால்சான்னு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. கால்சான்னா என்னன்னா தூய்மைன்னு அர்த்தம். ஆக்சுவலி ஒருத்தர் வந்து இந்த இவங்களுக்குள்ள ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அதாவது சிங்கா ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, அவங்க வந்து தூய்மை அற்றவர்கள். கால்சாங்கிற அமைப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். அவங்க வந்து தூய்மை அற்றவர்களாக இருக்கணும், அதாவது தூய்மை அப்படிங்கிற நிலையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அகாலி இரவாதவன், பிச்சை கேட்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் எதையும் கேட்குறவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இரவாதவன். 10வது குரு வந்து கோவிந்த் சிங், இது ரொம்ப முக்கியம். 9வது குரு தேக் பகதூர். அவரை தான் அவுரங்கசீப்பான முகலாய அரசர் வந்து கொன்னுட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால் கோபம் அடைஞ்சு போன கோவிந்த் சிங் என்ன பண்ணியிருப்பார், சீக்கிய சமயத்தினரை இராணுவ அமைப்பாக மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கால்சா அமைப்பு. அப்போ கால்சாவை உருவாக்குனது யாருன்னா கோவிந்த் சிங். அந்த கோவிந்த் சிங் வந்து 10வது குரு. இவர் தான் கடைசி குரு. 10வது குருன்னு சொல்கிறத கோவிந்த் சிங், இவர் தான் சீக்கிய குருக்களில் கடைசி குரு. இவர் தான் கடைசியாக அது வந்து குரு கிரந்த் சாஹிப்பை வந்து இவங்களுடைய இதுவாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். அவ்வளோதான், இந்த லெசன் வந்து முடியுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ரிலீஜியோங்கிறது என்ன, மொழி சொல் அப்படிங்கிறது இதெல்லாமே நீங்கள் வந்து சும்மா அப்படியே சும்மா இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நீங்கள் சும்மா ஆன்சர் பண்ணிங்கனாலே உங்களால் பதில் சொல்ல முடியும் இந்த இடத்துல. மேக்ஸிமம் கொஷினுக்கு மந்திரங்களின் அரசி, காயத்ரி மந்திரம், இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். ஜீனர் அப்படின்னா என்னது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிறவி பெருங்கடலை நீந்துபவரா, புலன்களை அடக்கி கொள்பவர், அடக்கி ஆள்பவர். அகிம்சைனா என்ன, இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான். அகிம்சைனா என்ன, வாய்மைனா என்ன, அஸ்தேயம்னா. அகிம்சைனா என்னது, திருடாமல் இருக்கிறதா. வாய்மைனா உண்மையே பேசுறது. அஸ்தேயானா தீங்கு இழைக்காமல் இருக்கிறது. தன்னடக்கம் அப்படின்னா பிரம்மச்சரியம். இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது. 4th லெசன் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.